மேலும் நகை அணிந்து வரும் பெண் பக்தர்கள் சேலை மற்றும் துப்பட்டாவால் கழுத்தை ஒற்றி நகைகளை மறைத்துக் கொள்ளும். அன்றோ இவ்வாண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தனை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளானார் ஆய். ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் ஆண்டாள் நாச்சியார் திருவாடிப்பூர திருவிழாவின் தொடர்ச்சியாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நாச்சியாருடைய தேரோட்ட நிகழ்வினை நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீங்காது இடம் கொண்ட டிடி தமிழ் தொலைக்காட்சியிலே கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். பூமி பிராட்டியாம் ஸ்ரீ ஆண்டாளின் அவதார திருநாளான திருவாடிப்பூர நன்னாளை கொண்டாடும் விதமாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாடிப்பூர திருவிழா மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தசமி திதி கார்த்திகை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய பகவத் சாஸ்திர முறைப்படி கொடியேற்றத்துடன் தொடங்கி இன்று வரை கோலாகலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதோ நாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருடைய ராஜகோபுரத்தை தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோவில் கோபுரம் ஸ்ரீ வடபத்ர சாயி பெருமாளுக்காக வில்லி அரசரால் அர்ப்பணிக்கப்பட்ட 11 அடுக்குகளை கொண்ட திருக்கோவில் கோபுரம். இந்த கோவிலுடைய கோபுரத்தின் அடி 192 அடி உயரமாகும். அப்பேற்பட்ட அந்த மலை அடிவார வனப்பகுதியை குறவர்வள்ளி அரசர் தனது கட்டுப்பாட்டில் இருந்த வனத்தை திருத்தி இந்த அழகிய ராஜகோபுரத்தையும் அழகிய நகரையும் உருவாக்கி தந்தார். இதோ கொடிமரத்தையும் அதன் முன்னாலே இருக்கக்கூடிய பலிபீடத்தையும் நாம் தரிசிக்கிறோம். இங்கே 2 கொடிமரங்களை நாம் தரிசிக்கின்றோம். வடபத்ர சாயிக்கான கொடிமரம் ஒன்று, ஆண்டாள் நாச்சியாருக்கான கொடிமரம் ஒன்று என்று ரங்கமன்னாருக்கான கொடிமரத்தையும் வடபத்ர சாயிக்கான கொடிமரத்தையும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானோக்கி உயர்ந்திருக்கிறதான அந்த கருட துவஜஸ்தம்பம் என்கிற கொடிமரம், அந்த கொடிமரத்தை தாண்டி இப்பொழுது நாம் ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்கின்றோம். இந்த ஆலயமானது ஒரு காலத்திலே இதோ வடபத்ர சயனர் பெருமாளுடைய சன்னதிக்கு வருகிறோம். ஒரு காலத்திலே இந்த நிலப்பகுதி வராக க்ஷேத்திரமாக இருந்தது. ராணிமல்லி குரத்தியார் என்பவர் ஆட்சியிலே செண்பக ஆரண்யமாக இருந்தது. அந்த ராணிக்கு வில்லி கண்டன் என்ற 2 மகன்கள் இருந்தார்கள். இப்பொழுது ஜெயஸ்ரீ நரசிம்மருடைய சன்னிதானத்திற்கு அருகே நாம் வந்து அவரை கண்ணுற்று மகிழ்கிறோம். குறவர் வில்லி அரசர் ஆட்சி செய்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான இங்கே தனது உடன் பிறந்த அந்த வில்லி என்பவன் தன்னுடைய சகோதரனை தேடிக்கொண்டு இங்கே வந்தபொழுது இந்த வனத்திலே ஆல மரத்தடியிலே சயன கோலத்திலே ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வடபத்ர சாயிகா காட்சி கொடுத்தார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது மாதவி பந்தல் என்று சொல்லக்கூடிய மரச்சிற்பங்களினால் ஆன கிளிகள் வந்து குயில் மொழி பேசக்கூடியதான இந்த விதானம். அந்த விதானத்தின் கீழே கருடாழ்வார் சன்னதியை பார்க்கிறோம். இங்கே கருடாழ்வாரை 2 நிலையிலே நாம் இந்த திருக்கோவிலிலே தரிசிக்கலாம். ஒன்று தனிச்சன்னதியாக கருடாழ்வாராக வடபத்ரி சயனர் அந்த கோவிலிலேயும், மற்றொன்று ரங்கமன்னாருடைய சன்னிதானத்திலேயே ஏக சிம்மாசனத்திலே அவரோடு கூட கருடாழ்வாரையும் நாம் தரிசிக்கலாம். 2 கடைவாய் திற்றுப்பற்களோடு அஞ்சலி அத்தனாக திருமண் திருக்காப்போடு நின்ற திருக்கோலத்திலே திருமுக மண்டலத்தினாலே வாருங்கள், எம்முடைய வடபத்ர சயனருடைய திருக்காட்சியை பாருங்கள் என்று அடியார்களுக்கெல்லாம் 1000 பல்லாண்டு கூறி நம்மை வரவழைக்கிறார் கருடப்பெருமான். இந்த கருடப்பெருமானுக்கு பெரிய ஆழ்வாராக இவர்தான் பிறக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே 108 திவ்யதேசத்திலே முதன்மையான ஸ்ரீரங்கத்திலே பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்று பெயர். அங்கே இருக்கிற கருடாழ்வாருக்கு பெரிய கருடன் என்று பெயர். அதுபோலே அவரே ஆழ்வாராக பிறந்ததினாலே பெரியாழ்வார் என்று பெயர். அவர் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் நாச்சியாருடைய
அழகு திருக்கோவில் மேலே விதானமாக மாதவிப்பந்தல் திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் இந்த விதானத்தை குறிப்பிட்டு பாசுரம் சமர்ப்பித்திருக்கிறாள். எம்பெருமானுக்கு மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் குவினகாள் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப மந்தி திரவாய் மகிழ்ந்து என்று பாடுகிறார். இதோ எத்தனை சிற்பங்கள் அங்கே அற்புதமான எம்பெருமானுடைய லீலைகளை விளக்கக்கூடிய நரசிம்ம அவதார சிற்பங்கள், தச அவதார சிற்பங்கள் என, திருக்கல்யாண சிற்பங்கள் என பலவிதமான மரச்சிற்பங்கள் எல்லாம் இங்கே அமைந்திருப்பதை மாதவி பந்தலிலே பார்க்கிறோம். இந்த மாதவி பந்தலிலே இருந்துதான் கோலச் சுரிசங்கை மாயனுடைய குணத்தை கோலக்கிளி எப்பொழுதும் கையிலே வைத்திருப்பாள் ஆண்டாள் நாச்சியார். அவளுக்கு சொல்லித் தருவாள். அற்புதமாக சொல்லுகிறாள் நாச்சியார் திருமொழியிலே, கோல சுரிசங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனல் தென் திருமல்லி நாடி செழும் குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கருக்கியும் மதிப்புடைய சோலைக்கிளி என்கிறார். இது நந்தவனம், துளசி நந்தவனம், வடபத்ரசாயி சயனிக்கக்கூடிய வராகக்ஷேத்திர நந்தவனம். இதோ வடபத்ரசாயி சன்னதியிலே உற்சவராதிகளை நாம் கண்டு தரிசித்து மகிழ்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வடபத்ரசாயி இந்த குறவர் மகன்களாக இருக்கக்கூடிய மல்லிக்குரத்தியாருடைய மகன்களிலே ஒரு மகனை அந்த புலியானது கொன்றவுடனே அவனை தேடிக்கொண்டு அவரது சகோதரர் வந்தபொழுது பெருமாள் இந்த ஆல விருட்சத்தின் அடியிலேதான், அந்த பத்ரம் வடபத்ரம் என்றால் ஆலமர விருட்சம், அந்த ஆலிலை விருட்சத்தின் அடியிலேதான் சயன திருக்கோயில் கோலத்திலே, சாயி என்றால் சயனித்திருப்பவன், அப்படி சயன கோலத்திலே சுவாமி தரிசனத்தை கொடுத்தான். புல்லாங்குழல் ஊதக்கூடிய கண்ணனையும் வராகக்ஷேத்திரமான இந்த இடத்திலே வராகமூர்த்தியும் பக்கத்திலே நரசிம்ம பெருமானையும் மட்சாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த தோற்றங்களை எல்லாம் கோவிலுடைய விதானத்திலே இருக்கக்கூடிய கருவறை விமான பதுமைகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1000 காலத்திற்கும் முற்பட்ட தொன்மையான இந்த கோவிலிலே பல கல்வெட்டுகள் ராஜாக்கள் செய்த பணிகளை நமக்கு சாட்டுகிறது. சுமார் 1600 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோபுரம் நாயக்கர் காலத்து கலை நயத்தோடும் பாண்டியர்களால் பரிபாலிக்கப்பட்டது என்றும் இந்த கல்வெட்டு செய்திகள் நமக்கு பறைசாட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆதி கோயிலான வடபத்ர சாயினுடைய திருக்கோவிலை ஜடாவர்மன் என்கிற திரிபுவன சக்கரவர்த்தி கோணேரின்மை கொண்டான் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டது என்றும் இந்த கட்டிடக்கலைக்கு சான்றாக நாயக்கர் காலத்து கட்டிடக்கலையினுடைய சிற்பங்கள் இந்த விதானத்திலே சுற்று வழியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு கலையிலயம், ஒரு கல்லிலே வார்த்தார் போலே செதுக்கி இருக்கக்கூடிய சிற்பிகளுடைய கைவண்ணம் அந்த அற்புதமான திருத்தூண்களிலே நாம் பார்க்கிறோம். அள்ளினால் தாமரை மேல ஆரணங்கனின் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர்குல வேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர்பந்த விளக்கான ஸ்ரீவில்லிபுத்தூர் நரசிம்ம பெருமானுடைய அந்த சித்திர படத்தையும் அங்கே வரைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு புறம் பெரிய திருவடி, மற்றொரு புறம் சிறிய திருவடியாக திருமண் திருக்காப்போடு பார்க்கிறோம். இதோ இங்கிருந்து அந்த அற்புதமான உலகத்திலே உயர்ந்ததாக முதலிலே சொல்லப்பட்டதான இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய திருக்கோபுரம், இந்த திருக்கோபுரமானது 1600 ஆண்டுகள் பழமையானது. இப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலையும் இந்த திருச்சுற்றுக்களையும் நாயக்கர் காலத்து கலைப்பணியிலே படைக்க பாண்டிய மன்னர்கள் பலரும் இதைக்கு அற்புதமான கைங்கரியத்தை செய்திருக்கிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது நமக்கு மெய்சிலிருக்கிறது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே 7ஆம் நூற்றாண்டிலே ஆண்டாளை பெருமாள் மணந்தார். இந்நகரம் பூமி பிராட்டியே குழந்தையாக பிறந்த பூங்காவனம், துளசி நந்தவனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தலத்திலே, இந்த அழகிய மாநகரத்திலே ஆகாசமே இறங்கி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருடைய திருத்தேருடைய தரிசனத்தை தரிசிக்கும் வண்ணமாக பறவைகளெல்லாம் கூட பறந்து வந்து வருகிறது. கீசு கீசென்று ஆடைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கெட்டிலையோ பெய்ப்பெண்ணே என்பார். காலையிலே
சுற்றத்து தோழிமார்களெல்லாம் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட அழைக்கிறாள். இந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விருதுநகர் மாவட்டத்திலே சுற்றுவட்டார பகுதியிலே இருந்து எங்கிருந்து பார்த்தாலும் கோபுரத்தை நாம் தரிசிக்கும் வண்ணமாக உயர்ந்த நிலையிலே இருக்கிறது. இதோ ரங்கமன்னாருக்கும் தோளிலே கிளியை சூடி இருக்கக்கூடிய சாயக்கொண்டை போட்டிருக்கக்கூடிய திருவாடி பூரத்து ஜகத்துதித்தால் வாழியே என்னும் ஆண்டாளுக்கும் தூபத்தினாலே இங்கே பட்டர்கள் காண்பிக்கக்கூடிய அந்த அற்புதமான கண்ணாடி அறை சேவையை நாம் கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். தோள் மாலையாக இங்கே திருவடி பரியந்தம் திருமுடி பரியந்தம் நம்முடைய டிடி தமிழ் தொலைக்காட்சியிலே ஆண்டாளுடைய திருமுக மண்டலத்தை செவித்து கொண்டிருக்கிறோம். தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலமும் யாமணிவோம் என்று ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து என்று மார்கழியிலே கூப்பிடுகிறார். என்னுடைய மணிவண்ணன் மாயன் மணிவண்ணனை ரங்கமன்னனை இதோ அடுக்கு ஆரத்தியினாலே சரதீபங்களினாலே ஜொலிக்கக்கூடிய அவனுடைய பிரகாச திருமுக மண்டலத்தை ஏக சிம்மாசனத்திலே சேர்த்தியாக ரங்க மன்னனோடு ஆண்டாள் கோல கிளிபிடித்து ஒய்யார கொண்டையிட்டு ஷண்பக ஆரண்யத்திலே பூத்த ஷண்பக மாலைகளை சார்த்தி கொண்டு தான் பிறந்த திருவாடி பூரமான அந்த திருநாளிலே துளசி நந்தவனத்து துளசி மாலனாக அந்த ரங்க மன்னனுக்கு தான் சூடி கொடுத்த சுடர்கொடியாக பாமாலையும் பூமாலையும் சாற்றி கொடுத்த சுடர்கொடிக்கு கும்ப ஆரத்தி இங்கே பட்டர்கள் சமர்ப்பிக்க நாம் பார்க்கிறோம். இந்த கும்ப ஆரத்தி என்பது விசேஷமான ஆரத்தி. வானுக்கும் மண்ணுக்கும் வார்ப்பாக வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேட்டீரோ என்று அந்த வானத்திலே இருக்கக்கூடிய மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி போதருமா போலே நீ பூவை பூவண்ணா இங்கே போந்தருளி சீரிய சிங்காசனத்தின் மீதிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்பாளே. அதுபோலே சிம்மாசனத்திலே ஏக சிம்மாசனத்திலே செம்பட்டு சிம்மாசனத்திலே கற்பூர மங்கள ஆரத்தி ராஜ மன்னாரோடு திருகாடிப்பூரத்து ஜகத்துதித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சோய கொண்டையணிந்து கையிலே கோல கிளிபிடித்து நமக்கெல்லாம் ஒய்யார மலர்பந்தலிலே நின்று சேவை சாதிக்கிறாள். இந்த ஆண்டாள் பிறந்தது இந்த திருவாடி பூரம் என்கிற நன்னாள். பக்தியிலே 4 விதமான பக்தியை சொல்லுவார்கள். ஒன்று எம்பெருமாளை தனையனாக பாவிப்பது வாத்சல்ய பக்தி, இரண்டாவது தலைவனாக பாவிப்பது தாஸ்ய பக்தி, மூன்றாவது தோழனாக பாவிப்பது சக்ய பக்தி, நான்காவது காதலனாக மணாலனாக பாவிப்பது மதுர பக்தி. இப்படி 4 பக்தியிலே 12 ஆழ்வார்களும் இதோ ரங்கமன்னாருடைய வைர கிரீடம், அதன் கீழே சார்த்தி இருக்கக்கூடிய திருமண் திருக்காப்பு, மார்பிலே சார்த்தி இருக்கக்கூடிய மரகத பச்சை புஷ்பராக மாலை, பவள மாலை, சந்தன மாலை, அதுபோல தோமாலைகளாக இருக்கக்கூடிய செண்பக மாலை, செண்டு மாலை, அலங்கலல் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் என்பார் ஆண்டாள். அப்படி 6 விதமான பூக்களை மாலையாக கட்டி நீரிலே பூத்த பூ, அதுபோல நிலத்திலே பூத்த பூ, கார்கோடல் பூக்கள் என்று கார்கோடலிலே பூக்கக்கூடிய பூக்கள் என்று பலவிதமான பூக்களை பெரியாழ்வாரும் ஆண்டாளும் பார்த்து 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 எம்பெருமான் வடபத்ர சாயிக்கு அப்படி ஒரு கைங்கரியத்தை செய்திருக்கிறார்கள். பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் எம்பெருமான் நீராட வருவதற்காக பூக்களை பறித்து கொண்டு வருகிறார். நாரணா ஓடாதே நீராட வாராய் என்று பாதிரிப்பூ சூடவாராய், புன்னைப்பூ சூடவாராய், செண்பகப்பூ சூடவாராய் என்று ஒவ்வொரு பூக்களாக அழைத்து கொடுப்பாராம். இதோ பாருங்கள், நம்முடைய டிடி தொலைக்காட்சியிலே தேரையும் விமானத்தையும் அந்த ராஜகோபுரத்தை ஒன்றாக தரிசிக்கிற வாய்ப்பு. இதுதான் ஆண்டாள் பிறந்த துளசி நந்தவனம் என்று சொல்லக்கூடிய பூங்காவனம் என்று இந்த தலத்திற்கே அழைக்கக்கூடிய பெருமை உடைய இந்த துளசி வனம். இந்த துளசி நந்தவனத்திலே தான் திருப்பூர நந்தவனத்திலே தான் திருப்பூரம் என்பது அந்த பூரம் என்கிற நட்சத்திரத்திலே தான் ஆடி மாதத்திலே தான் ஆண்டாளானவள் பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக கிடைத்தாள்.
கர்க்கடே பூர்வ பல்குண்யம் துளசி கானனோத்பவம் பண்டே விஸ்வம்பரம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகீம். கலி 98வது ஆவதான நல வருடம் ஆடி மாசத்திலே சுக்லபக்ஷ சதுர்தசி திதியிலே மங்களகரமான செவ்வாய்க்கிழமை கூடிய பூர நட்சத்திரத்திலே தான் ஆண்டாள் இந்த துளசி நந்தவனத்திலே, பூர நந்தவனம் என்கிற திருவாடிப்பூர நந்தவனத்திலே ஜகத்து உதித்தாள். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் என்று பிரசித்தியாக இவள் பிறந்தது க்ஷேத்திர விசேஷம் உடையது. திருவவதாரம் பண்ணினது க்ஷேத்திரத்திலே பிறக்க வேண்டும். 108 திவ்யதேசங்கள் இருக்கிறதே, நாம் பிறந்தோம் என்பதை விட திவ்யதேசத்திலே பிறந்தோம் என்பது மிகச்சிறப்பு. எல்லாவற்றுக்கு மேலாக அவன் சூடக்கூடிய சுடர் மாலையாக இருக்கக்கூடிய அந்த துளசி, இந்த துளசி என்பது பகவானுடைய மூச்சுக்காற்று என்றே சொல்லுகிறார்கள். துளசி என்பது பகவானுடைய மூச்சாம். ஒரு க்ஷணம் துளசி மாலையை பகவானிடத்திலிருந்து பிரித்து விட்டால் அவன் மூச்சே நின்று விடுமாம். அப்படி துளசீதலம் என்று, சீதளம் என்றால் குளிர்ச்சி என்று அர்த்தம். அவனுடைய உடம்பு வெப்பமாகும் போது மீண்டும் எப்பொழுது அவனுடைய அந்த தேக வெப்பம் தணியும் என்றால் துளசியை சார்த்தும் போது தணியுமாம். அப்படி எம்பெருமான் ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலை ஒரு நாள் தனக்கு கிடைக்கவில்லை என்று காரணம் பெரியாழ்வார். ஆண்டாள் தன் உயரம் சுவாமி இருப்பானே, அவன் தோள் உயரத்திற்கு தோமாலை சாற்ற வேண்டும், பாமாலை சாற்றிய வாயினால் பூமாயிலாய் கைகளினால் சாற்றி கொடுக்க வேண்டும் என்று கைகளினால் இந்த மாலை கட்டிய பொழுது இவள் தோல் உயரத்துக்கு சரியாக இருக்கிறதா என்று தன்னுடைய தோளிலே சாற்றி கொண்டு உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதே நீராட்டேலோ ரம்பாவாய்னு பாடுகிறார் போலே அந்த தட்டொளி என்கிற அந்த வெள்ளி தாம்பாலத்திலே இந்த வடிவழகை பார்க்கிறாள் ஆண்டாள் சூடிய மாலை கொண்டு. உடனே பார்த்த உடனே இதை பெரியாழ்வார் பார்த்து விட்டாள். ஆஹா, எப்பேற்பட்ட ஒரு அனுஷிதம்! எம்பெருமானுக்கு சாத்தக்கூடிய திருத்தோள் மாலையை நாம் சூடி கலைந்து கொடுக்கலாமா? அவன் சூடி கலைந்த மாலையை நாம் சாற்றுவதுதானே விசேஷம் என்று அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு வேறொரு மாலையை கட்டி கொண்டு இந்த வடபத்ரசாயி கோவிலுக்கு வந்த பொழுது சுவாமி பார்த்து சொன்னார், இது நேற்று போல் இல்லையே என்று கேட்டார். உடனே என்ன சுவாமி என்று பெரியாழ்வார் வினவின பொழுது எம்பெருமான் தெரிவிக்கிறார், ஆண்டாள் சூடி கலைந்த மாலை எங்கே? அவள் பாமாலை மட்டும் எனக்கு ஏற்றமல்ல, அவள் சூடி கொடுத்த சுடர்கொடி, அதனாலே அவள் சூடிய மாலை வேண்டும். இதோ நாம் இந்த கொடிமரத்திலே தான், கருட துவஜஸ்தம்பத்திலே தான் 12 நாள் ஆடிப்பூர திருவிழாவாக இங்கே நியமனம் பண்ணிக்கொண்டு ஆண்டாள் நாச்சியார் இங்கே அற்புதமான திருவிழாவை கண்டருளுகிறாள். இந்த திருவிழாவானது 12 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாளிலே ஆண்டார் ரங்கமன்னாரோடு சேர்த்தியிலே 16 வண்டி சப்பரத்திலே எழுந்தருள்வாள். 2ஆம் நாள் ஆண்டாள் தங்கப் பல்லக்கிலேயும் ரங்கமன்னார் தந்த பல்லக்கிலேயும் எழுந்தருள்வாள். இதேபோல் 3ஆம் நாளும் 4ஆம் நாளும் புறப்பாடு. அதுபோலே தொடர்ந்து அந்த 2ஆம் நாள் இரவு சந்திரப்பிரபையிலே ரங்கமன்னாரும் சிம்மவாகனத்திலே ஆண்டாளும் எழுந்தருளி நமக்கு தரிசனம் தருவார்கள். 3ஆம் நாள் ஆண்டாள் தங்கப் பரங்கி நாற்காலியிலேயும் ரங்கமன்னார் அனுமந்த வாகனத்திலும் நமக்கு காட்சி தருகிறார்கள். 4ஆம் நாள் ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் ரங்கமன்னார் கோவர்தனகிரியிலேயும் நமக்கு சேவை தருகிறார்கள். 5ஆம் நாள் காலை பெரியாழ்வார் மங்களாசாசனத்தை ஏற்று ஆடிப்பூர பந்தலுக்கு பெரியாழ்வார் எழுந்தருளி பெரிய பெருமாள், சுந்தர ராஜப்பெருமாள், சீனிவாச பெருமாள், திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள், ஆண்டார் ரங்கமன்னார் என்கிற திவ்ய தம்பதிகளுக்கு மங்களாசாசனத்தை செய்யக்கூடிய நிகழ்வை கண்டருளினார்கள். செண்பகத் தோப்பிலே இவர்களெல்லாம் அற்புதமாக அந்த ரங்கமன் 5 கருட சேவையாக அன்று இரவு 5ஆம் நாள் இரவு 5 கருட சேவையாக ஆண்டாள் அன்னவாகனத்திலே எழுந்தருள ரங்கமன்னார், பெரிய பெருமாள், செண்பகத்தோப்பு காட்டழகிய சுந்தரராஜ பெருமாள், திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள், திருத்தங்கள் நின்றநாராயண பெருமாள் என்று 5 பெருமாளும் கருட சேவையிலே காட்சி தர பார்க்கலாம். இதோ பாருங்கள், அந்த திருத்தேருக்கு எழுந்தருளக்கூடிய அந்த ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும்
பிரபையிலே அற்புதமாக நாம் தரிசிக்கின்றோம். அவள் திருமாங்கல்யம் தம்முடைய திருமார்வத்திலே துலங்க எம்பெருமானார் அற்புதமான தாமரை மாலை அணிந்திருக்கிறார், மல்லிகைப்பூ மாலை அணிந்திருக்கிறார். திருப்பாதத்தின் மேலே தவழக்கூடிய தங்க ஸ்வர்ண காசு மாலை, திருமார்வத்திலே மகாலட்சுமி ஜொலிக்கிறாள். அந்த அதரம் மதுரம் என்கிறதான மதுரங்களை பார்க்க செவிப்பூக்களாக மகர கண்டிகை 8கல் பேசரியை ஆண்டாள் தரித்திருக்கிறாள். அந்த ரத்னமயமான திருவடி தாமரைகள், அதன் மேலே அந்த பச்சை மரகத பச்சையால் ஆன அந்த கொடி, அதற்கு மேலே திருமார்வத்திலே ஆண்டாளுடைய அந்த திருமாங்கல்ய தாரணம். இந்த ஆண்டாள் வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் என்று கனவு கண்டாள் பெருமாளை திருக்கல்யாணம் காண்பதற்காக. அந்த கனவை கிளி திரும்ப திரும்ப அவளுக்கு சொல்லி, எப்பொழுதும் கூட்டில் இருக்கும் கோலக்கிளி ஆண்டாள் எழுந்தாள் என்றால் அவருடைய தோளிலே அது ஆரோகணித்து விடுமாம். எப்பொழுதும் கோல சுரிசங்கன் மாயனுடைய குணத்தை அந்த தென் திருமல்லிநாடி என்கிற ஆண்டாளுக்கு சொல்லிக் கொடுத்து இவள் உறங்கும் போதெல்லாம் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனையே நான் கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் என்று தன்னுடைய சுற்றத்து தோழிமார்களாக இருக்கக்கூடிய அனுக்கிரகை என்கிற தோழி, சுஷீலா என்கிற தோழி, பிரஜா என்கிற தோழிகளிடத்திலே எல்லாம் சொல்லி சொல்லி இன்புறுவாளாம். யத்பாவம் தத்பவதி என்கிறது வேதம். நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைகிறோம். அதுபோல ஆண்டாள் திருக்கல்யாணம் எம்பெருமானை பண்ண வேண்டும் என்று கனவு கண்டு 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 பெருமாளையே திருக்கல்யாணம் பள்ளி கொண்டாள். இன்று தேரோட்ட உற்சவத்திலே நிலையிலே நிற்கக்கூடிய இந்த ஆண்டாளுடைய வானுயர்ந்த தேரை பார்க்கிறோம். கலசத்தின் மேலே சாட்டி இருக்கக்கூடிய அந்த கருட கொடியை சேவிக்கிறோம். ஆண்டாள் நாச்சியாருடைய தேரையும் ஆண்டாளுடைய ராஜகோபுரத்தையும் ஒரு சேர பார்க்கிற காட்சி டிடி தமிழ் தொலைக்காட்சியில் நமக்கு கிடைக்கிறது. இதோ மத்தகம் என்று சொல்லக்கூடிய ஆணைகள் 1000 யானைகள் சூழ வலம் வந்து ஆண்டாளை கைப்பற்ற வேண்டும் என்றுதான் இவை வாரணமாயிரம் பாசுரம் பாடுகிறார். வாரணம் 1000 சூழ வலம் வந்து என்கிறார். இந்த கோலாட்டத்தையும் நாம் கண்டுகளிக்கிறோம். அது நம்ம கவனக்குறைவினால கவனமா பாருங்க. மூணு சொல்றோம், செல்ஃபிலாம் பதறாம எடுத்துக்கலாம். செல்ஃபி பேரை சுற்றி வந்து இங்கதான் நிற்கும். நீங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். செல்ஃபி எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. செல்ஃபி எடுக்கிறவங்க உங்க கவனம் சிதறும் நேரத்தில் புரிதல்கள் அவங்க கைவரிசை காட்டிடுறாங்க. கவனமா இருங்க, வெளிப்பா இருங்க. மீண்டும் மீண்டும் சொல்றோம், இன்னொன்று இருக்குதுங்க, பெண்களை கேலி செய்கிறது, பெண்களை கிண்டல் செய்கிறது பயங்கரமான குற்றம். போக்சோல போட்டுருவாங்க. பெண்களை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அப்படி யாராவது நினைச்சா அப்படியே மறந்து ஓடுவீங்க. பொங்கல் பெண்ண கேலி பண்ணதெல்லாம் அவ்வளவுதான். இந்த போக்சோல போக வேண்டியதான். மீண்டும் சொல்றோமா, தங்க ஆபரணங்களை ஆண்டாள் நாச்சியார் திருத்தேரிலே ரங்கமன்னாரோடு எழுந்தருளியிருக்கக்கூடிய திருக்காட்சியை இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். நின்ற நிலையிலே அந்த அற்புதமான உபவீதம் தம்முடைய திருத்தோள்களிலே திகழ திருமார்வத்திலே மகாலட்சுமியை சூடிக்கொண்டு ரங்கமன்னார் நின்ற நிலையிலே நமக்கு காட்சி தர அற்புதமான காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்ந்து என்று சொல்லும்படியாக மங்கள அணிகலன்களை சூடிக்கொண்டு ஆண்டாள் சுடிக்கொடுத்த சுடர்கொடியாக தொல்பாவை பாடி அருளைய பல்வளையாளாக இங்கே ரங்கமன்னாரோடு நமக்கு காட்சி தருகிறாள். இதோ செண்பகாரண்யத்திலே பூர்த்த அந்த திவ்ய தேசத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்து செண்பக பூவை ஆண்டாளும் ரங்கமன்னாரும் சூடியிருக்கக்கூடிய அந்த திவ்ய காட்சியை நாம் பார்க்கிறோம். எத்தனை அணிகலன்கள் சாட்டினாலும் அந்த அணிகலன்கள் எல்லாம் ஆண்டாளுடைய சீருக்கு குணம் பரவும் வண்ணமாக இருப்பதாக கற்பூர ஆரத்தியை சமர்ப்பிக்க பார்க்கிறோம்.
வானுயர்ந்த தேர். இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய பெரிய தேர் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. பல மரச்சிற்பங்களும் 9 மரச்சக்கரங்களும் 9 மேலடுக்கு சாரங்களும் அதன் மேல் அலங்கார பதாகைகளும் அதன் உச்சியிலே கும்ப கலசமும் பட்டு கொடியும் 9 பெரிய வடமும் 10 கிலோமீட்டர் தொலைவிலே இருந்து பார்த்தாலும் ஜனங்கள், பாகவதர்கள், பக்தர்களெல்லாம் தேர் இந்த ரத வீதியிலே சென்று கொண்டிருக்கிறது என்று கண்ணுறும் வகையிலே வானோக்கி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த ரத வீதியிலே நிலையிலே நிற்கின்ற அந்த தேர், முன்பெல்லாம் தேர் நிலைக்கு வர 3 மாதங்கள் வரை ஆகுமாம். ஆனால் இப்பொழுது அதை செம்மைப்படுத்தி, சீர்படுத்தி, மேன்மைப்படுத்தி மரச்சக்கரங்களை எல்லாம் உலோக சக்கரங்களாக மாற்றியதனாலே ஒரு நாளிலே இந்த தேர் திருவிழாவானது நிறைவேற பார்க்கிறோம். முன்னாலே பக்தர்களெல்லாம் வடம் பிடித்து இழுப்பார்கள். பின்னாலே தேரின் பின்புறம் சக்கரங்களிலே கனமான மரத்தடியினாலே உந்தி தள்ளுவார்கள். தேரை திருப்புவதற்கு எண்ணெய் தடவிய சறுக்கு கட்டைகளை தேர்காலிலே இட்டு திருப்புவார்கள். பிரம்மாவே இங்கு இறங்கி வந்து இந்த ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் 12 நாட்கள் இந்த ஆடிப்பூர திருவிழாவை நடத்துவதாக ஐதீகம். அதனால்தான் தேர் தட்டிலே நாம் பார்த்தோமானால் பிரம்மாவே சாரதியாக அமர்ந்திருக்கிறார். எந்த குருக்ஷேத்திர போரிலே கீதாச்சாரியனாக, பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்கு கீதை சொன்ன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தேர்காலிலே அவன் ஒரு சாரதியாக விட்டிருந்தானோ அதுபோல இங்கே பிரம்மா விட்டிருக்கிறார். ஆண்டாள் நாச்சியாருடைய தங்க விமானம், இந்த தங்க பொன்னினாலே வேய்ந்த இந்த விமானத்தை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வார்களே என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே தெரிவிக்கிறாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் செய்யக்கூடிய அந்த ஏற்பாட்டை, அந்த வைபவமானது, கல்யாணம் கைகூடி வரும். அதுவும் ஆண்டாளுக்கு கிளிமாலை சார்த்துவது என்பது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிரசித்தமான ஒன்று. இதற்காகவே விசேஷமான அந்த கிளிகள் உருவாக்கப்பட்டு அதை கொண்டு வந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு சமர்ப்பிப்பார்கள். அதுபோல கல்யாணம் ஆகாதவர்கள் இன்றைக்கும் கோல கிளியை கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு அந்த கிளி கொண்டு வந்து சமர்ப்பித்து அதை திரும்ப பெற்றுக்கொண்டு வீட்டிலே வைத்திருந்தால் 41 நாட்களுக்குள்ளே கல்யாணம் கைகூடி வரும் என்பது கண்கண்ட நிகழ்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றென்றும் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் 2 க்ஷேத்திரங்களில் பார்க்கலாம். ஒன்று திருப்பதி திவ்யக்ஷேத்திரமான திருமலையிலே சீனிவாச பெருமாள், அங்கே கல்யாண சீனிவாச பெருமாளாக 365 நாளும் சுவாமி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுபோல வராக க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கடல்மல்லைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருவிடவெந்தை என்கிற திவ்ய தேசம், அங்கே வராகமூர்த்தியாக பூமாதேவியை 365 நாளும் திருமண கோலத்திலேயே காட்சி தருகிறார். இந்த 2 திவ்ய தேசங்களிலே கல்யாணம் கை கூடுவதற்காக மாலைகளை சமர்ப்பித்து வேண்டுவார்கள். இந்த 2 பதிகளை சேவித்த பலன் ஆண்டாள் கனவிலே திருக்கல்யாணம் நாராயணனை பண்ணிக்கொள்வேன் என்று கனவு கண்டு கலியிலே நாம் பிறந்த இந்த கலியிலே பிறந்து தான் பிறந்து கல்லாக கிடந்த காவேரிக்கரை ரங்கநாதனை தட்டி எழுப்பி அவன் கைத்தலத்தே திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டாள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே திருப்பாசுரம் சேவிக்கிறாள். ஒரு மானிடருக்காக நான் பிறக்கவில்லை, மனித பிறப்பெடுத்த ஆண்டாள் மனிதனும் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்லுவதைப் போலே தெய்வ நிலையை மனிதர்கள் அடைய முடியும் என்று ஒரு மனிதராகவே பிறந்து மெய்ப்பித்தவள் ஆண்டாள் நாச்சியார். பக்தியை 4 விதமாக சுவாமியிடத்திலே செலுத்தலாம். இதோ பாருங்கள், தேருடைய மேலே பிரம்மனே சாரதியாய் அமர்ந்திருந்து
கையிலே அந்த தேரை செலுத்தக்கூடிய சவுக்கு குச்சி என்கிற குச்சியை வைத்திருக்கிறார். கீதையிலே கண்ணன் சொல்லுவார், வேத வேத்ரீக பாணினஹா என்று தெரிவிப்பார். வேதங்களையே சவுக்கு குச்சியாக நான் வைத்துக்கொண்டு குருட்சேத்திர போரை நடத்துகிறேன், கொல்லா மாக்கோல் கொலை செய்வித்தானே என்பார்கள் ஆழ்வார்கள். அப்படி பகவான் ஆயுதம் எடுக்கக்கூடாது என்று துரியோதனாதிகள் அவரிடத்திலே ஒரு வரத்தை பெற்றார்கள். நீ அர்ஜுனனுக்கு உதவி செய்வதா, அல்ல நான் ஒரு பக்கம், என் படைகள் ஒரு பக்கம், உனக்கு எது வேண்டும் என்று கேட்டபொழுது துரியோதனன் வெறும் கையாக இருக்கிற அந்த கண்ணனை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இவன் மாடுகளை மேய்க்கிறவன், அதனால் அதைவிட குருட்சேத்திர போரிலே வீரமிக்க ரத கஜ துரக பதாதிகள் என்கிற யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்கிற 4 விதமான படைகளை கொடு, நீ வேண்டாம் என்றார். ஆனால் அர்ஜுனனோ, சுவாமி நீதான் எனக்கு வேண்டும், கண்ணனே நமக்கு காப்பு, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நீ மட்டும் போதும் என்று அர்ஜுனன் கேட்டார். அப்போது துரியோதனன் சகுனியை எடுத்து சொன்னால், துரியோதனா அவரை தனியே விட்டால் கூட அவன் ஜெயித்து விடுவான், ஆகையினாலே படைக்கலம் எடுக்கக்கூடாது என்று ஒரு வரம் வாங்கி வா என்று அனுப்பினார். துரியோதனன் சுவாமிகிட்ட வந்து படைக்கலம் எடுக்க மாட்டேன் என்று வரம் கொடு என்று அதையும் கேட்டு பெற்றானாம். சுவாமி பாப்பியான துரியோதனாதிகளுக்கு, கௌரவாதிகளுக்கு படைக்கலம் எடுக்க மாட்டேன் என்று ஒரு தேரோட்டியாக இருந்து நான் தேரை மட்டும் செலுத்துவேன், பாண்டவர்களிலே அர்ஜுனனுடைய தேரை என்று இப்படி தேரோட்டியாய் வந்து வேதத்தை சவுக்கு குச்சியாக வைத்து கொண்டு கொல்லாமக்கோள் கொலை செய்வித்தான் என்று அந்த பாரத போரையே முடித்து கொடுத்தான் கண்ணன். அப்படின்னா எப்பேற்பட்ட மாயன்! அதனால தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுகுவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று ஆண்டாழி திருப்பாவையிலே நமக்கு காட்டித் தருகிறார். இதோ அந்த நிலையிலிருந்து தேரானது புறப்படுவதற்கு அங்கே வஸ்திரங்களினாலே சமிஞ்சை செய்கிறார்கள். பக்த கோடிகளெல்லாம் அலை கடல் போலே திறந்திருக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் அந்த அலை கடலிலே ஆர்ப்பரித்து வருகிறது. ஆண்டாள் நாச்சியாருடைய திருத்தேர் ஆடி வருகிறது, அசைந்து வருகிறது. அது ஓடி வரக்கூடிய அந்த உருளச் சகடங்களிலே நடுவிலே கட்டியிருக்கக்கூடிய அந்த தேர் அடித்தட்டிலே இருக்கிற ரோஜா மாலைகளெல்லாம் கூட குலுங்கி குலுங்கி ஆண்டாள் இதோ ரங்கமன்னனோடு புறப்பட்டு விட்டாள். வான் பதவி கொடுக்கக்கூடிய அந்த கோவிலுடைய ராஜ கோபுரத்தையும் தேரோடும் வீதிகளிலேயும் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் இப்பொழுது தேரிலே இருந்து தரிசனத்தை கொடுக்கப் போகிறாள் என்று அற்புதமாக இங்கே பக்தர்களெல்லாம் ஆர்ப்பரித்து வர அந்த அலைகடல் வெள்ளத்துக்குள்ளே புறப்பட்டு வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருடைய திருத்தேர் விற்பெரும் விழவும் கஞ்சனும் மல்லும் வேழனும் பாகமும் வீழ செற்றவன் தன்னை புறம் எரி செய்த சிவன்முறு துயர்களை தேவை பற்றலர் வீழ கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திரு அல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் தேர்ப்பாசுரம் பாடுகிறார். விற்பெரும் விழனும் கஞ்சனும் மல்லும் வேழனும் பாகனும் வீழ சுவாமி ரத சாரதியாய் பார்த்த சாரதியாய் திருவல்லிக்கேணியிலே இன்னைக்கும் மீசவித்த பெருமாள் என்று 108 திவ்ய தேசங்களிலே திருவல்லிக்கேணியிலே மட்டும்தான் பார்த்தசாரதி பெருமாளை வீசவித்த பெருமாளாக சேவிக்க முடியும். அவர் கீதாச்சாரியனாக அர்ஜுனனுக்கு குருட்சேத்திர போரிலே அந்த பூமி பாரத்தை குறைப்பதற்காகவும் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் அவர் வருகிறார். இந்த தேர் வருவதனுடைய நிகழ்வு நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானை பின்னால் வரும், அது ஆடி நடக்கும் பொழுது அதனுடைய ஓசை நமக்கு முன்னால் வரும். அதுபோல பெருமாளுடைய பக்தி நமக்கு வரப்போகிறது.
பெருமாளுடைய சக்தி நமக்கு கிடைக்கப் போகிறது, பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதற்கு உரிய அந்த சிவிக்ஞை, எப்படி ஒரு ரதம் புறப்படுகிறது என்றால் அங்கே வஸ்திரத்தினாலே ஒரு சிவிக்ஞை, அதுபோல பெரிய அந்த முரசை அடித்து ஒரு சிவிங்கை செய்தவுடனே எல்லோரும் கோவிந்தா 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 என்று அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி ஆர்ப்பரித்து அந்த தேரை வடம் பிடித்து இழுப்பதை பார்க்கிறோம். பின்னாலே உந்தி தள்ளுவதையும் பார்க்கிறோம். அப்படி அந்த கோவிந்த நாமம் கலியிலே நாம் உய்ய வந்த திருநாமம். பெருமாளுக்கு 1000 திருநாமங்கள் உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று பெயர். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமங்களிலே உயர்ந்த திருநாமமாக கோவிந்த நாமம் சொல்லப்படுகிறது. அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சார வேஷசாத் நச்சந்தி சகலாரோகான் சத்தியம் சத்தியம் வதாம்யகம் என்கிறது விஷ்ணு சகஸ்ரநாம பலஸ்ருதி. ஆக அச்சுதா, அனந்தா, கோவிந்தா என்கிற திருநாமங்களை நாம் ஒருமுறை உச்சரித்து விட்டால் போதும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுகுவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு என்று காட்டிக் கொடுக்கிறாள் ஆண்டாள். வாயினால் பாடினால் போதும், மனத்தினால் சிந்தித்தால் போதும். அந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை சிந்தித்தால் நமக்கு கல்யாணமானது கைகூடி வரும். கல்யாணமானவ அந்த தம்பதிகளுக்கு புத்திர சந்தான பாக்கியம் என்கிற சத்புத்திர சந்தான பாக்கியம் என்கிற மக்கட்பேறு நமக்கு கிடைக்கும். 16 விதமான செல்வங்களை தரக்கூடிய திருக்கல்யாண கஷேத்திரம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலம். விருதுநகர் மாவட்டத்திலே தலைமை பீடமாக அலங்கரித்து கொண்டிருக்கிற ரங்கமன்னாரும் ஆண்டாளும் இங்கே 12 நாள் கோலாகலமாக உற்சவம் கொண்டாட இன்று அவள் பிறந்த திருவாடி பூரமான திருநாளிலே அழகாக உபதேச ரத்னமாலையிலே மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ இவ்வாண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்த வான் போகந்தனை இகழ்ந்து ஆழ்வார் திருமகள் ஆராய் என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். இன்றோ திருவாடிப்பூரம், திருவாடிப்பூரமான இன்றுதானே எங்களுடைய திரு ஆண்டாள் நாச்சியார் எங்கள் வையத்து வாழக்கூடிய மக்களெல்லாம் உய்வதற்காக வந்து பிறந்தாள். வராகசுவாமி பூமி பிராட்டிய ஒரு தரம் இரண்யகசிபு பந்து மாதிரி எடுத்துக்கொண்டு இரண்யாட்சன் கடலுக்குள்ளே ஒளிந்தார். இரண்யாட்சன் இரண்யகசிபு என்கிற 2 அசுரர்கள். அதிலே அந்த இரண்யாட்சன் என்கிற அசுரன் பூமி பிராட்டியை பந்து மாதிரி சுருட்டி கொண்டு சமுத்திரத்துக்குள்ளே ஒளிந்தான். அப்போ பூமி பிராட்டி என்னை காப்பாற்றுங்கள் சுவாமி என்று அபலையாக அவள் எம்பெருமானை பிரார்த்தித்தாள். உடனே பக்தர்களை தன்னை வாழ்த்தக்கூடிய நம்பக்கூடிய பக்தர்களை சரணாகத வஸ்தரனாக பிரபத்தி செய்யக்கூடிய பக்தர்களை நான் காப்பாற்றுவேன் என்று கீதையிலே அர்ஜுனன் சொல்கிறான் அல்லவா. சர்வதர்மான் பரித்ரட்ச மாமேகம் சரணன்வஜ அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி வாசுஜகா என்று தெரிவிக்கிறார். சகல சாஸ்திரங்கள் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை அர்ஜுனா, எந்த மக்கள் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாது என்கிற ஆண்டாள். நாங்கள்லாம் ஆயர் குலத்திலே பிறந்தவர்கள், உன்னளவுக்கு எங்களுக்கு பிரபத்தி செய்யக்கூடிய அந்த விவரங்கள் தெரியாது. நாங்கள் கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து வாழ்ந்து வருகின்றோம். அதனாலே நாங்கள் செற்றா திரளடிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவிந்த நாமத்தை சொல்லிவிட்ட அறியாத பிள்ளைகள், இதை தவிர வேறொன்றும் அறியாது, கோவிந்த நாமத்தை தவிர வேறொன்றும் அறியாதவர்கள், சாஸ்திர சம்பந்தங்கள் அறியாதவர்கள், வேதம் அறியாதவர்கள், வித்தை அறியாதவர்கள், ஆனால் கோவிந்த நாமம் அறிந்தவர்கள். பாருங்கள், பச்சை பசுமையாக போர்த்த அந்த மரச்சோலைகளுக்கு நடுவிலே சோலை கிளி மாலை சூடியிருக்கிற ஆண்டாளுடைய அந்த கோபுர கலசம் உடைய அந்த திருத்தேரானது கலசங்கள் ஜொலிக்க உருள சகடம் உருண்டு வர இவர்களெல்லாம் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் அடியார் பெருமக்களுடைய திருக்கூட்டம். அப்படியே அவர்களெல்லாம் நாம் இற்றைக்கும் 7 பிறவிக்கும்
உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்றாலே ஆண்டாள். இந்த பேரு இன்று ஒரு நாள் திருவாடிப்பூரத்திலே மக்களித்தால் போதாது, 7 பிறவிக்கும் உன்னோடு இருந்து இந்த ரங்கமன்னார் ஆண்டாள் சேர்த்தியை நாங்கள் ஒரு சேரக் கண்டு கழிக்க வேண்டும் என்று ரத வீதியிலே அந்த தேரை இழுத்து வரக்கூடியதை பார்க்கிறோம். தானாக தேரை செலுத்தினான் பார்த்த சாரதியாக திருமங்கை ஆழ்வார் பாசுரம் சேவிக்கிறார். விற்பெரும் விடமும் கஞ்சனும் மல்லும் வேழனும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறிச் செய்த சிவனுரு துயர்களைத் தேவை பற்றலர் வீழக்கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. இங்கே பாருங்கள், மகளிர்களும் பெண்கள் என்கிற அந்த சுமங்கலி பெண்கள், கன்னிப்பெண்கள், தாய்மார்கள், அதுபோல ஆடவர்கள், அடியார்கள் எல்லோரும் ஒன்று கலந்து, அதாவது அவருக்கு இடக்கை வழக்கை தெரியாத அடியார்கள் என்பார் ஆண்டாள். ஆண்டாளுக்கு என்ன விசேஷம்னா, அவள் நாம் பிறந்த இந்த கலியிலே, நாம் பிறந்த இந்த பூமியிலே, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்மிலே ஒருத்தியாக பிறந்தாள். ஆனால் அவருடைய விருப்பம் எல்லாம் நம் போன்ற மனிதர்களையெல்லாம் அந்த வைகுந்தம் ஆள்கின்ற அந்த அற்புதமான தேவாதி ராஜனுடைய திருவடிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பிறந்தாள். அன்று பூமி பிராட்டியை இரண்யாட்சன் கவர்ந்த பொழுது அங்கே பூமி பிராட்டி கண்ணீர் வடித்து என்னை காப்பாற்றுங்கள் என்றவுடனே வராகசுவாமி சட்டென்று குதித்து அவளை அப்படியே மீட்டு கொண்டு வந்து தம்முடைய திருமேனியிலே வைத்து தரித்து கொண்டானாம் பூஷணமாக. இன்னைக்கு நீங்கள் திருவிடவந்தை என்கிற அந்த மகாபலிபுரம் போகிற வழியிலே அமைந்திருக்கிறது. அந்த திவ்யசேத்திரத்திலே போனீர்களானால் வராகசுவாமி நித்திய கல்யாண பெருமாள் என்கிற திருநாமத்தோடு இந்த பூமி பிராட்டியாகி தன்னுடைய திருமுக மண்டலத்திலே தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார். அது கல்யாண கோலத்திலே அழகான அரக்கு புடவை அணிந்து கொண்டு திருத்தோள்களிலே அந்த பூமி பிராட்டி தொங்க தொங்க நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் என்கிற அந்த திருமாங்கல்ய தாரணத்தோடு அணைத்து கொண்டிருக்கிறார் கையிலே அந்த வராக பெருமாள். அதுபோல திருப்பதியிலும் நித்திய கல்யாணத்துக்காரன் அது வராக கஷேத்திரம். அந்த வராகருக்கு தான் முதல் தீர்த்தம். கோவிந்த பெருமாளுக்கு முன்னாடி, திருமலையப்ப சுவாமிக்கு முன்னாடி வராக பெருமாளுக்கு தீர்த்தம். அந்த வராக கஷேத்திரத்தில் அந்த வராகர் நரசிம்மருக்கு முன்னால் தான் சீனிவாசர் அலர்மேலமங்கை தாயாரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரும் வராக கஷேத்திரம். வராக சுவாமி அன்றைக்கு பூமாதேவியை மீட்ட பொழுது பூமாதேவி நமக்காக பிரார்த்தித்தாள், சுவாமி உம்முடைய நாயகியான நான் ஒரு கட்டம்னு கண்ணீர் வடித்த பொழுது தேவரீர் அந்த அலைக்கடலிலே விழுந்து ஆர்ப்பரித்து இரண்யாட்சனை வதம் செய்து என்னை மீட்டெடுத்தீரே, இதுபோல லோக சம்சார சாகரம் என்கிற இந்த பிறவி பெருங்கடலிலே நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று பிறவிக் கடலிலே விழுந்தவர்களை நீங்கள் காக்க வேண்டும், அதற்கு உபாயம் உண்டா என்று கேட்கிறார். அற்புதமாக ஸ்லோகம் சொல்கிறது. ஸ்ரீ வராக உவாச்ச ஸ்திதே மனசி சூஷ்வஸ்தே சரீரே சதியோ நரஹ தது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமச்சம் ததஸ்தம் பிரியமானாம் து கட்டபாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். நமக்காக பூமாதேவி என்று பிரார்த்தித்தாள். சுவாமி, நான் விழுந்தபோது தேவரீர் என்னை மீட்டெடுத்தீரே, அதுபோல் இந்த கலியிலே இருக்கிற இந்த சாமானிய மக்கள் பாபம் எது புண்ணியம் எது என்று தெரியாமல் தெரியாத சூட்டிலே மாட்டிக்கொண்டு தெரியாத பாபங்களை செய்துவிட்டால் அறியாத பிள்ளைகளான இவர்களை தேவரீர் இந்த சம்சார பந்தத்திலிருந்து மீட்டெடுப்பீரா என்று கேட்டபொழுது சுவாமி தெரிவித்தார், தாயாரே, எனக்காக நீ 3 முடிச்சுகளை போட்டுக்கொள் அப்படின்னா. உடனே அந்த பூமி பிராட்டி தன்னுடைய சேலை முந்தானையிலே 3 முடிச்சை முடிந்து கொண்டாள். அன்றிலிருந்து தான் முந்தானை முடிச்சு என்கிற அந்த நாமமானது வழக்கத்திற்கு வந்தது. இந்த 3 முடிச்சு எதுக்குன்னா, கலியிலே நம் போன்ற மக்களுக்காக நீ சென்று விருதுநகர் மாவட்டத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே துளசி மாடத்திலே திருவாடிப்பூர நந்தவனத்திலே அவதரிக்க வேண்டும். உன்னை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக வளர்ப்பார். நான் அங்கே வந்து உன்னை திருக்கல்யாணம் செய்து கொள்வேன்னா. இந்த 3 முடிச்சு எதுக்குன்னா,
3 காரியத்தை விசேஷமாக பக்தர்கள் செய்தால் எம்பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்பதை நீ 30 பாசுரங்களினாலே பாடிக் கொடுக்க வேண்டும். அதற்கு தான் இந்த 3 முடிச்சுனா. அதனால தான் ஐயைந்தும் பாடாதவரை வையம் சுமப்பது வம்பு என்ற அற்புதமாக தனியன் சமர்ப்பிக்கிறோம். இந்த 5 பாசுரங்களாக ஆண்டாள் 5 என்று 25 பாசுரங்கள். ஆனால் திருப்பாய் 30 பாசுரமாச்சேன்னா எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உண்டு. பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சாவதாரம். இப்பொழுது நாம் பார்க்கின்ற அந்த ரூபத்துக்கு அர்ச்சாவதாரம் பேர். சிலைத்திருமேனி. இதுபோல பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம் என்கிற 4 நிலைகள் இருக்கிறது. இப்படி இந்த 5 நிலைகளுக்கும் எம்பெருமான் திருவடிக்கு அர்ச்சிப்பதற்காக 5 பாசுரங்களாக 25 பாசுரம். இந்த ஒவ்வொரு 5 பாசுரத்தை பாடினால் திருப்பாவியினாலே என்ன பலன் என்று பலஸ்ருதியாக 5 பாசுரம் ஆக 30 பாசுரங்கள். திருப்பாவை 30ம் செப்பினாள் வாழியே என்று வாழி திருநாமம் ஆண்டாளுக்கு சேர்க்கிறோம். அப்படி வராக சுவாமி சொல்கிறார், அம்மாவனுடைய சேலை தலைப்பிலே 3 முடிச்சு முடிந்துகொள். ஒரு முடியினாலே இளமையிலே செய்ய வேண்டிய காரியங்களை பக்தர்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்னுடைய திருவடியிலே புஷ்பத்தை இட்டு அர்ச்சிக்க வேண்டும். அழகான அந்த பூக்களை கொண்டு எம்பெருமானுடைய திருவடியிலே அர்ச்சிக்க வேண்டும். இதோ தேரானது இந்த 4 ரத வீதிகளை சுற்றி வரக்கூடிய நிலையிலே திரும்புக்கால் என்று சொல்லக்கூடிய தேர் திருப்பம் நிலை. ஒரு ரத வீதியிலிருந்து மற்றொரு ரத வீதிக்கு திரும்பக்கூடிய திரும்புக்கால் நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். கோவில் உட்பிரகாரத்தை இப்பொழுது தரிசித்து கொண்டிருக்கிறோம். 3 முடிச்சுகளாலே வராகசுவாமி பூமாதேவிக்கு தெரிவித்தார். ஒரு முடிச்சினாலே திருவடியிலே புஷ்பத்தை இட்டு வணங்க வேண்டும் பக்தர்கள். அதற்கு முக்தியை வைகுந்த பேரை தருவேன். 2வது என் நாமத்தை உறக்கச் சொல்ல வேண்டும். இது 2வது முடிச்சு. இதோ பாருங்கள், சித்திர படமாக வடபத்ர சாயியுடைய திருக்கோலத்தை பார்க்கிறோம். இந்த பக்கத்திலே ஆச்சாரியர்கள், எம்பெருமானார் மற்றும் அந்த ஆச்சாரிய பெருமக்கள் திருக்கூட்டங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சீசையிலே தயாபாத்திரம் என்று சாதிக்கக்கூடிய ஆச்சாரியருடைய அந்த தனியனை பெறக்கூடிய மணவாள மாமணியுடைய உபதேசத்தையும் பார்க்கிறோம். அற்புதமான இந்த திருக்கோவிலுடைய சுற்றுக்களை தரிசித்து கொண்டே அந்த இந்த கோவிலிலே நின்று நமக்கு சேவைதாதிக்கக்கூடிய பெருமாள் திருச்சன்னதிகளையும் நாம் ஒவ்வொன்றாக சேவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சேனை முதல்வராக இருக்கக்கூடிய எந்த ஆலயத்திலும் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறதுனா சேனை முதல்வர் தான் அந்த சேனைகளுக்கு முதல்வராக இருந்து இந்த 10 நாள் உற்சவத்தை நடத்தி கொடுப்பார். அந்த வகையில் ஆண்டாள் திருவாடிப்பூர திருவிழா 12 நாட்களுக்கும் இந்த சேனை முதல்வர் தான் முதலிலே புறப்பாடு கண்டருளி அதற்கு பிறகுதான் இந்த கொடியேற்றமானதே கருட கொடியேற்றம் என்பது நடைபெறும். அப்படி உய்யக்கண்டார் அருளி செய்த அந்த தனியன்கள் முதல் இந்த சித்திர படங்களையெல்லாம் பார்க்கிறோம். அன்னவயல் புதுமை ஆண்டாள் அரங்கற்கு கண்ணி சமர்ப்பித்தவருடைய அந்த தனியன்களையெல்லாம் உய்யக்கொண்டார் நமக்கு சமர்ப்பித்தார். அவதார மூர்த்திகளை சித்திர படங்களாக இங்கே பார்க்கிறோம். நரசிம்ம அவதாரம் என்ன, வாமன அவதாரம் என்ன, பரசுராம அவதாரம் என்ன, ராம அவதாரம் என்ன, கிருஷ்ண கல்கி அவதாரம் என்ன, அதுபோல காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் தொடங்கி திருமலை சீனிவாச பெருமாள், அதுபோல பல திவ்யதேச பெருமாள், ஸ்ரீரங்கத்து ரங்கராஜ பெருமாள் என்று 108 திவ்யதேச பெருமாளையும் இங்கே பார்க்கலாம். விட்டு சித்தர் என்கிற பெரியாழ்வார், அந்த பெரிய பெருமாளுக்கே பெண் பிள்ளையை பெற்றுக் கொடுத்ததுனாலே ஆழ்வார்களிலே பெரிய ஆழ்வார். அதனால தான் 4000 திவ்ய பிரபந்தங்களில் நிரம்ப பாசுரம் பாடியது நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும். ஆனாலும் பெரியாழ்வார் ஆண்டாள் பாசுரங்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்திலே முதலிலே நாம் சேவிக்கிறோம். பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டை தான் முதலிலே நாம் சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வடபத்ர சாயியை இப்பொழுது நாம் சித்திரப்படமாக பார்க்கிறோம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்கிற 3 பேரும் கீழே திருவடியிலே பிருகு மகரிஷி அமர்ந்து பிரார்த்திக்க, இந்த பக்கம் அருணன் என்கிற சூரியனுடைய ரத சாரதியாக இருக்கிற அருணன் தரிசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நீலமேக க்ஷாமலனாக இருக்கக்கூடிய சுவாமி இங்கே சயன கோலத்திலே படுத்திருக்கிறார். பஞ்ச சயனம் என்று சொல்வார்கள். பஞ்ச சயனத்தின் மேலேறி என்று ஆண்டாள் திருப்பாவையிலே குறிப்பிடுவார். அப்படி பஞ்ச சயனம் அப்படின்னா
பட்டினாலே ஆன சயனம் மட்டுமல்ல, பஞ்சினாலே ஆன சயனம் மட்டுமல்ல, 5 என்கிற எண்ணிக்கை குறிப்பிடும். ஆக பஞ்ச சயனம் என்றால் 5 திவ்யதேசங்களிலே சுவாமி சயன கோலத்திலே இருக்கிறார். அதுபோல இங்கே வடபத்ர சாயி என்கிற வடபத்ர சயனனாக இருக்கிறார். சுவாமியுடைய அந்த கருவறை விமானம் பொன்னினாலே வேயப்பட்ட அந்த விமானத்தை பார்க்கிறோம். இந்த கருவறை விமான திருப்பணியை இந்த ஜடாபருமன் என்ற திரிபுவன சக்கரவர்த்தி கோனேரின்மை கொண்டான் குலசேகர பாண்டிய மன்னன் இந்த திருக்கோவில் திருப்பணியை வடபத்ரசாயினுடைய கருவறை விமானத்தை பொன்னினாலே வைந்தான் என்று இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு படிமச் செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது. அப்படி பொன் வைந்த ஜடாபர்மன் என்கிற திரிபுவன சக்கரவர்த்தி கோனேரின்மை கொண்டான் குலசேகர பாண்டியனுடைய அந்த திருவிதானத்தை தரிசித்து கொண்டு இதோ தேரினுடைய நிலைக்காலுக்கு வருகிறோம். தேர் அந்த ரத வீதிகளிலே திரும்ப காலிலே நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நான் இந்த 3 முடிச்சுகளை பூமாதேவி என்று வராகமூர்த்தி சொல்ல போட்டுக்கொண்டாள். அப்போது சுவாமி கேட்டார், எனக்கு 3 தேவிமார்கள் பக்கத்துணையாக இருக்கிறீர்களே, அந்த 3 தேவிமார்கள் லக்ஷ்மி என்கிற ஐஸ்வர்ய லக்ஷ்மியானவள், பூமி பிராட்டி ஆகிய பூமாதேவி, நீலாதேவி என்கிற 3 தேவிமார்கள். இதிலே நீங்கள் யார் எனக்காக பூலோகம் சென்று இந்த பாகவதர்களுக்கு அந்த உத்தமர்களுக்கு இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஆச்சாரிய நிலையிலே ஆழ்வார் நிலையிலே இருந்து போதிக்க வேண்டும்னா லக்ஷ்மி சொன்னார், அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பான சுவாமி, உம்முடைய ஹிருதயத்தை விட்டு நான் பிரிவதில்லை. ஒரு தரம் பிரிந்த பொழுது நீர் பட்ட கட்டம் போதும், இனி ஒரு முறை நான் பிரிய மாட்டேன். ஒருபுறம் லக்ஷ்மி பிரிந்த பொழுது சீனிவாச பெருமாள் பித்து பிடித்த நிலையிலே குதிரையிலே ஏறி திருமலை வனமெங்கும் சுற்றித் திரிந்து ஒரு புதரிலே போய் புற்றிலே சுவாமி படுத்து கொண்டார் சயன கோலத்திலே என்று திருமலை திவ்யதேச புராணம் நமக்கு தெரிவிக்கிறது. உடனே அவளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டால்தான் தன்னுடைய அந்த எடுத்த அவதாரத்தினுடைய நோக்கம் தீரும் என்று கோவிந்த பெருமாள் குபேரனிடத்திலே கடன் வாங்கி இன்று வரையிலே வட்டியைத்தான் செலுத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் இது போன்ற பாகவதோத்தமரிடத்திலே தான் வாங்கி ஸ்ரீவாரி உண்டியலிலே வட்டியை செலுத்துகிறாராம். அதனால் திருமலையிலே ஸ்ரீவாரி உண்டியலில் நம்ம ஒரு 10 ரூபாய் போட்டாலும் அவன் அதை பெரும் சுமையாக கருதுவானாம். இந்த அடியார் என்னுடைய திருக்கல்யாண கடனை அடைப்பதற்காக செலுத்தியிருக்கிறார், இவர் கடன் பட்டிருக்கிறது. பாருங்கள், சயன கோலம் இது ரொம்ப விசேஷம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நடைபெறக்கூடிய 12 திருநாளிலே இந்த சயன கோலம் 7வது நாள் விடாயத்தி மண்டபத்திலே கிருஷ்ணசாமி திருக்கோவிலிலே சேவதாதிக்கிறாள். எப்போவுமே சுவாமி பரமபதத்திலே நாம் பார்த்தோம்னா 1000 தலை கொண்ட அனந்தாழ்வானுடைய மடியிலே தான் படுத்திருப்பார். ஆனால் இங்கே ஆண்டாள் நாச்சியாருடைய மடியிலே சுவாமி படுத்திருக்கார். இதுக்கு என்ன ஒரு விசேஷமான லட்சணம்னு பார்த்தீர்களானா, அந்த பரமபதத்திற்கு நிகர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். பரமபதத்திலே அனந்தாழ்வார் தன்னுடைய மடியிலே பெருமாளை கிடத்தி கொண்டார் சயன கோலத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டாள் தன்னுடைய மடியிலே பெருமாளை கிடத்தி கொண்டார். பரமபதத்திலே இருக்கிறவன் அனந்தாழ்வார், அதாவது 1000 தலை உடைய அந்த ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய நாகமாய் இருக்கக்கூடிய ஆழ்வார். அதே போலவே நம்முடைய ஆண்டாள் பிராட்டியும் இங்கே சுவாமியை மடியிலே கிடத்தியிருப்பதற்கு காரணம், இந்த வராகமூர்த்தியை பூமாதேவி காத்த பொழுது இந்த ஆண்டாளானவள் பூமாதேவி தான் ஆண்டாளாக இங்கே திருவாடிப்பூரத்திலே ஜகத்து உதித்து வடபத்ர சாயியாக இருக்கக்கூடிய அவரை தம்முடைய மடியிலே கிடத்தி கொண்டார். இது 2க்கும் என்ன ஒத்துமே, அனந்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் பார்த்தா, ராமானுஜர் கலியிலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் விளங்க திருவவதாரம் பண்ணினார். ஸ்ரீபெரும்புதூரிலே தன்னுடைய 3 திவ்யதேசங்களிலே விமுக்தி அடைந்தார். அதில் ஸ்ரீரங்கம், குறிப்பாக மேலக்கோட்டை, திருநாராயணபுரம் இதெல்லாம் கொண்டாடப்படுகிறது. அந்த சுவாமி ராமானுஜர், ஸ்ரீமத் ராமானுஜர் 120 வருஷம் கைங்கரியம் பண்ணார். இந்த ராமானுஜர் யாருடைய அம்சம்னா அனந்தாழ்வாருடைய அம்சம். 1000 தலை கொண்ட பரமபதத்திலே எம்பெருமானை மடியிலே சேர்த்து கொண்ட ராமானுஜரே இங்கே பிறந்தார். அந்த ராமானுஜர் யாருன்னா ஆண்டாளுக்கு அண்ணா.
பெரியண்ணா என்றும் கோவில் அண்ணா என்றும் ஆண்டாள் ராமானுஜரை அழைக்கிறார். காரணம், ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது அவள் மனசிலே ஒரு நியமனம் பண்ணாள். என்னென்னா, இந்த கள்ளழகப் பெருமானை திருக்கல்யாணம் பண்ணிண்டா அவருக்கு 100 தடா அக்கார கடிசல் சமர்ப்பிப்பேன் என்று நியமனம் கொண்டாள். அதை அவளால் செய்ய முடியாத போது ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்த ராமானுஜர் அனந்தாழ்வாருடைய அம்சமாக அம்சபூதர் அவர் என்ன பண்ணார், 100 தடா அக்கார அடிசலை அந்த அழகர் பெருமாளுக்கு கள்ளழகருக்கு சமர்ப்பித்தாள். உடனே ஆண்டாள் என்ன பண்ணாள், ராமானுஜர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து இவருக்கு பாடகம் என்கிற தலையாபரணத்தை சமர்ப்பித்தார். அதைத்தான் ஆண்டாள் பாடகமே சூடகமே தோடே செவிப்பூடே பூவே என்று ஆண்டாள் பாசுரத்திலே பாடுகிறாள். இப்படி பாடகம் என்கிற தலையணியை சமர்ப்பித்த பொழுது ஆண்டாள் அண்ணாவே வாரும் என்று 7 அடி நடந்து வந்து அந்த ராமானுஜரை கைபிடித்து அழைத்து போனாராம். அதுதான் ஆண்டாளுடைய வாழி திருநாமத்திலே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று அவளுக்கு திருப்பாசுரம். காரணம், பின்னானால் என்று ராமானுஜரை முன்வைத்து அண்ணா என்கிற நிலையை கொடுத்தாள். ஆக அண்ணனான ராமானுஜர் அனந்தாழ்வார் என்று சொன்னார். இவள் தங்கையான அதே வம்சத்து குடியல்லவா, ஆகையினாலே இவளும் நாகவம்சம். அங்கே பரமபதத்திலே ராமானுஜருடைய அம்சமாக இருக்கக்கூடிய மூல வம்சமான அனந்தாழ்வார் மடியிலே பெருமாள் குடிகொண்டார். ராமானுஜருடைய தங்கையாக இருக்கிற ஆண்டாள் அதே வம்சத்து அந்த தமக்கையுடைய மடியிலே இங்கே சயனராக குடிகொண்டார் என்று கைங்கரிய பூர்த்திக்காக எம்பெருமான் இந்த விசேஷ லட்சணத்தை கொடுத்தார் என்று பூர்வர்கள் அற்புதமாக நமக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் விசேஷத்தை வடத்திரசாயி சயன விசேஷத்தை தெரிவிக்கிறார்கள். சித்திரத் தேர்வலவா திரு சக்கரத்தாய் அருளாய் எத்தனை ஓர் உகமும் அவையாய் அவற்றுளியலும் ஒத்தனல் பல்பொருளும் ஒப்பில்லனவாய் விளவாய் வித்தகத்தாய் நின்றினி நீ இவை என்ன விடவங்களே என்று அற்புதமாக தெரிவிப்பார். இதோ பாருங்கள், ஆண்டாள் ஒய்யார கொண்டையிட்டு குத்துக்கால் இட்டு கொண்டு அதன் மேலே நாச்சியார் திருக்கோலம் என்றே இந்த திருக்கோலத்திற்கு விசேஷமான திருநாமம் உண்டு. இப்படி நாச்சியார் கோலத்திலே இவள் உட்கார்ந்துருக்கிற ஆசனத்துக்கு சுகாசனம்னு பேர். பரமபதத்திலே இப்படி தான் சுவாமி உட்கார்ந்துருப்பார். ஸ்ரீவைகுண்டத்திலே பரமபதத்திலே இப்படி தான் உட்கார்ந்துருப்பார். இப்படி சுகாசனம் இட்டு கொண்டு சுவாமியை மடியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆழ்வார் மடியிலே சயன கோலத்திலே வடபத்ரசாயியை தரிசித்தவர்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் என்கிற விவாகம் கைகூடி வரும் என்று பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். இந்த தேரில் பாருங்கள், 4 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. துவார பாலகர்கள்னு 2 பேர் இந்த தேரில் ஆரோகணித்திருக்கிறார்கள். இந்த 4 குதிரைகள் என்ன அப்படின்னா, ருக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாமவேதம் என்று வேதங்கள் 4, பக்தி செலுத்தும் வழி 4 என்கிறா போலே வேதங்கள் 4. அந்த 4 வேதங்களே குதிரைகளாக அங்கே ஆவிர்பவித்திருக்க பிரம்மாவே கையிலே வேதத்தை சாட்டையாக பிடித்து கொண்டு அந்த வேதங்களை குதிரைகளாக பிடித்து கொண்டு இந்த தேர்காலை திரும்புக்கால் என்று சொல்வார்கள். ஒரு ரத வீதியிலிருந்து மற்றொரு ரத வீதிக்கு திரும்புவது, இப்படி திரும்புக்காலாக நிறுத்தியிருக்கிறார். பெருமாளை அடையணும்னா 4 வழியில் பக்தி செய்யலாம். ஒன்று, நம்மை தாயாக தந்தையாக பாவித்து கொண்டு பெருமாளை குழந்தையாக கொண்டாடுறது. அதுவும் கண்ணனுக்கு, கோவிந்தனுக்கு, இந்த ரங்கராஜனுக்கு, ராஜமன்னாருக்கு கோவிந்தன் ஸ்ரீ கிருஷ்ணன் அல்லவா இவன், ஆண்டாள் கைத்தலத்தை பற்றிய மணாளன். அப்படிப்பட்ட அந்த கோவிந்தனுக்கே விசேஷம் என்னென்னா, பாலபருவம் என்கிற இந்த குழந்தை பருவம்தான். நீங்கள் ராமாயணம் பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்தில் தசரத புத்திரராக 4 குழந்தை பிறந்தா அதில் கௌசல்யக்கு ராமர் பிறந்தார்னு அவதாரத்தை பாசுரம் பாடிட்டு விஸ்வாமித்திரவர் அழைச்சிட்டு போக வந்தார்னு டக்குன்னு பாலபருவத்தை ஸ்கிப் பண்ணி போயிட்டார். ஆனால் நீங்கள் பாகவதம் பார்த்தேன்னா சுகாச்சாரியர் இந்த எம்பெருமானுடைய ஒவ்வொரு மாத திருநக்ஷத்திரம், ஒவ்வொரு மாதத்திலும், ஏன்னா ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியிலே கிருஷ்ணன் திருவோதாரம் பண்ணினா அந்த ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய மாத நட்சத்திரத்துக்கும் கண்ணன் என்னென்ன அலங்காரம் பண்ணிட்டான்னு பெரியாழ்வார் பாசுரம் பாடுகிறாள். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே பாசுரம் பாடுகிறாள். இப்படியெல்லாம் ஆழ்வாராதிகள் எல்லாம் பாசுரம் பாடக்கூடிய
அந்த பேரை குழந்தையிலே கொண்டாடப்பட்டவன்னா அது ஸ்ரீகிருஷ்ணன்தான். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே என்று கோவிந்த நாமத்தை சொல்லிவிட்டால் குழந்தைகளோடு குழந்தையாய் நம் வீட்டிலே வந்து தவழுமானாம். அதனால தான் இன்றைக்கும் கோவில்களில் குழந்தை இல்லாதவா தொட்டில் கட்டுறது அப்படின்னு அந்த மரக்கட்டிலில் ஒரு குழந்தை தவழுவது போலே கட்டி அதை எடுத்துன்னு போய் கோவில் தலவிருஷங்களில் கொண்டு போய் கட்டுவார்கள். இங்கே தலவிருஷமாக வடபத்ரசாயி என்கிற ஆலமரம் இருக்கிறது அந்த திருவாடிப்பூர நந்தவனத்து அருகே. அங்கே கொண்டு போய் தொட்டில் கட்டுவது என்று கட்டுவார்கள். அப்படி தொட்டில் கட்டினா இங்கே சுவாமிக்கு யார் தொட்டில் கட்டினாள் அப்படின்னா, அற்புதமாக ராமாயணத்தில் ஆழ்வார் பாசுரம் பாடுறார். நாயகி பாவத்தில் பெரிய ஆழ்வார் அந்த மண்ணு பூகள் கோசலை தன் மண்ணு பூகள் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே மணிவயிறு வாய்த்தவனே தென்னரங்கன் கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதிஷூழ் கண்ணினன் மாமதிஷூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இனமுதே ராகவனே தாலேரோ. பெரியாழ்வார் பாசுரம் பாடுகிறார். ராமனை தொட்டில் கட்டி ஆட்டுகிறார் குழந்தையில். அந்த வால்மீகி பாடாமல் விட்ட ராமனை பெரியாழ்வார் குழந்தையாக பாவித்து பாடுகிறார். ஏன்னா குழந்தை வேணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதுவும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண பிள்ளை வேண்டும் அப்படின்னு பெரியாழ்வார் ஆசைப்பட்டாள். அது மட்டுமா, மாணிக்கம் கட்டி கெங்கிணி கட்டி என்று அற்புதமாக ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி பிரமன் உனக்கு விடுந்தான் ஆணி குரலனே தாலேலோ என்று பெரியாழ்வார் அற்புதமான பாசுரம் பாடுகிறார். மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆணிப்பொன்னார் செய்த வண்ணச்சிறு தொட்டில்னு பிரம்மாவே இங்கே இருக்கிற வடபத்ரசாயி பெருமாளுக்கு அழகான அவன் அந்த குழந்தையா ஆடுறதுக்கு தொட்டில் பண்ணி கொடுத்தான். எப்படி கொடுக்குறான் பாருங்க பிரம்மா. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி பிரமன் விடுதந்தான் மாணிக்குரல்னே தாலேலோ வையமலந்தானே தாலேலோ என்று பெரியாழ்வார் மங்களாசாசனம். அப்படி பிரம்மா தொட்டில் கட்டுறார். இவருக்கு இப்படியெல்லாம் குழந்தைக்கு தொட்டில் கட்டி இவர் ராஜமன்னாருக்கு பாசுரம் பாடுறார் பெரியாழ்வார். அதனால் பெருமாள் பார்த்தார், ஓஹோ இவர் கைங்கரியம் பண்ணுறதுக்கு தனக்கு வயசாகுதுன்னு தனக்கு பிற்பாடு பெருமாளுடைய கைங்கரியத்தை பண்ண ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாருன்னு அதே துளசி நந்தவனத்தில் அவருடைய மனசுப்படி அவருடைய பிரார்த்தனைப்படி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் சமாம் கருணயா கமலாமி வன்யாம் கோதாமனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீ கோதாஸ்துதியில் சுவாமி தேசிகன் அற்புதமாக சேவிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிம். விஷ்ணு சித்தர்னு பெரியாழ்வாருக்கு முதல்ல திருநாமம். அந்த விஷ்ணு சித்தன்னா சித்தம்னா மனசில் எப்பவும் பெருமாளையே நினச்சின்னு இருப்பாராம், விஷ்ணுவையே நினச்சின்னு இருப்பாராம். அதனால் அவருக்கு பேரே விஷ்ணு சித்தன் என்கிற திருநாமம். அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிம். இந்த கல்பத்துக்கே நாம் வாழ்ந்துட்டுருக்கோமே, இந்த கல்பத்துக்கே ஸ்ரீ வராக கல்பம் அப்படின்னு பேர். இன்றைக்கும் நாம் ஏதாவது அர்ச்சனை பண்ணணும், ஒரு சங்கல்பம் பண்ணணுன்னா ஸ்ரீ வராக கல்பே அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணுவோம். இந்த கல்பத்துக்கே வராக கல்பம்னு பேர். ஆதி வராக க்ஷேத்திரமாக இருக்கிற இந்த ஸ்ரீபில்லிபுத்தூர் அந்த ரத வீதியில் தேர் ஆடி வரக்கூடிய நிலை பாருங்கள், எப்படி குலுங்கி வருது பாருங்கள். அந்த குலுங்கலை போல இவர்களெல்லாம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் என்று இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களெல்லாம் அந்த பாகவதோத்தமர்களெல்லாம் கோலாட்டம் ஆடுவதை பார்க்கிறோம். அவர்கள் கும்மி கொட்டி நம்முடைய ஆண்டாள் வந்தாள், நம்முடைய அழகி வந்தாள் என்று இவரெல்லாம் ஆடக்கூடிய காட்சியை இந்த மாட வீதியிலே தேர்வர வீதியிலே பார்க்கிறோம். சித்திர தேர்வலவா திரு சக்கரத்தாய் அருளாய் எத்தனை ஓர் உகமும் அவையாய் அவற்றுள் இயலும் ஒத்தனன் பல்பொருள்கள் ஒப்பில்லனவாய் வியவாய் வித்தகத்தாய் நெற்றினி இவையென்ன விடமங்களே என்ன
இவர் வரக்கூடிய தேரை ஆழ்வார்கள் பாடுகிறார். சித்திரத்தேர் வலவா, எத்தனை சித்திரங்கள், எத்தனை பதாகைகள், எத்தனை கொடிகள், எத்தனை விதானங்கள். இந்த தேரை பாருங்கள், அந்த கலசம், அந்த சொர்ணமயமான கலசம், அதிலே கட்டியிருக்கக்கூடியதான அழகான கொடி, அந்த கொடியின் கீழே இருக்கக்கூடிய விதானங்கள், 9 விதமான திருச்சுற்று விதானங்கள், அதற்கு நடுவிலே இருக்கக்கூடிய மத்திய பீடம், அந்த பீடத்திலே கட்டியிருக்கக்கூடிய சப்பர ஊஞ்சல், அந்த ஊஞ்சலிலே ரங்கமன்னாரோடு ஆண்டாள் நின்ற நிலையிலே சேவை தருகிறாள். காரணம், இவர்களெல்லாம் நம்ம உயர பார்க்கும் பொழுது இவர்களுக்கு நம்முடைய திருமுக மண்டலம் காண கிடைக்க வேண்டும் என்று அமர்ந்திருந்தால் முகமறைக்குமோ என்று நின்ற நிலையிலேயே ஆண்டாளும் ரங்கமன்னாரும் சிவதாசித்து கொண்டு வருகிறார். பசுமை வேந்திருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர், எங்கே எல்லாம் அந்த பரந்தாமன் என்கிற வைகுந்தவாசன் கோவில் கொண்டிருக்கிறானோ அங்கே நீர்வளம், நிலவளம், பசுமை வளம், கிராம வளம், தானிய வளம் நிறைந்திருக்குமாம். அதனால தான் ஆழ்வார்கள் பாடும்பொழுது, ஸ்ரீரங்கநாத பெருமானை பாடும்பொழுது, பச்சைமா மலைபோல் மேனி பபளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுர்தம் கொழுந்தேவென்னும் இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரின வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று திருப்பாசுரம் ஆழ்வார்கள் சமர்ப்பிக்கிறார் ஸ்ரீரங்கராஜனுக்கு. பச்சைமா மலைபோல் மேனி, பகவானுடைய திருமேனியே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். பகவானுடைய திருத்தோளே அந்த கொடியிலே சாட்டி இருக்கக்கூடிய அந்த கருட கொடி. அப்படிப்பட்ட அந்த கொடிகள், அதன் கீழே நம் கண்ணுக்கு விருந்தாகக்கூடிய வானோக்கி இருக்கக்கூடிய சொர்ண கலசம், 9 விதமான பதாகைகள், சித்திர பதாகைகள் சாத்தி இருக்கக்கூடிய ராஜ வீதியிலே பவனி வரக்கூடிய திருத்தேர், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உருளைகளாக இருக்கக்கூடிய தேர் சக்கரங்கள், இத்தனையும் கொண்டு 4 குதிரைகளை வேதங்களையே குதிரைகளாக பூட்டி, எப்படி சூரியனுக்கு சாரதியாக அருணன் தேரோட்டுகிறானோ அதுபோல எங்கள் பிரம்மாவே ஆண்டாள் ரங்கமன்னாருடைய ரதத்தை ஓட்டி கொண்டு வருகிறார். பேரொக்க பண்ணி இப்பூமி பொறை தீர்ப்பான், தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விசையற்காய், காரொக்கு மேனி கரும்பெரும் கண்ணனே ஆரா அமுதா வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் திருப்பாசுரம் பாடுறார். பெரியாழ்வார் ரங்கமன்னாரோடு ஆண்டாள் எழுந்தருளக்கூடிய இந்த தேர் பாசுரத்திலே பேரொக்க பண்ணி பூமி பொறைதீர்ப்பான், தான் செலுத்தக்கூடிய பார்த்தசாரதியாய் செலுத்தக்கூடிய தேர் ரதசாரத்தியத்தினாலே அந்த பூமியினுடைய பாரத்தை போக்கினான் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியாக கீதாச்சாரியராக குருட்சேத்திர போரில். பேரொக்க பண்ணி பூமி பொறைதீர்ப்பான், தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விசையற்காய். இதோ ஆடி வருகிறதே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆட்சியார் திருத்தேர். அதுபோல அந்த சேனையோர் உபயோர் மத்தியே ரதஸ்தாபிதம் அர்ஜுனாகா என்று இந்த சேனைகளுக்கு நடுவிலே இந்த ரதத்தை கொண்டு போய் நிறுத்தட்டுமா என்று பகவான் அர்ஜுனனிடத்திலே சொல்லி கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்படி நிலை நிறுத்துகிறார் சுவாமி. அவர்கள் எல்லாரும் தன்னுடைய திருமேனியை பார்க்கணும்னு இந்த பக்தர்கள் இந்த பகவானுடைய திருமேனியை பார்க்க அலைகடலாக இங்கே திரண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டாளே எப்படி கிடைத்தாள் அப்படின்னா, ஆண்டாள் கேசவனை பாடுவதற்காக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரத்தில் ஆடிப்பூர நந்தவனத்தில் பிறந்தாள். அதில் கடைக்காப்பு பாசுரமாக திருப்பாவையில் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று பாடுகிறார். கேசவ திருநாமம் ஆண்டாளுக்கு உகந்த திருநாமம். 12 திருநாமங்களில் உயர்ந்த திருநாமம் கேசவன். அதனால தான் பல இடங்களில் சொல்கிறார், கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நேசமுடையாய் வந்து திற என்று அற்புதமாக பாசுரங்கள் திருப்பாவிலே சமர்ப்பிக்கிறார். இந்த கேசவன் என்கிற திருநாமம் 12 மாதங்கள் ஒரு வருடத்துக்கு உண்டு. அந்த ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் மேஷத்திலே ஆரம்பித்து மீனம் வரையிலே, சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரையிலே 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களுக்கு பகவானுடைய விஷ்ணு பகவானுடைய நாராயணனுடைய 12 திருநாமங்கள் ஏற்றமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தனுரு மாதம் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து
இந்த ரங்கமன்னாருக்கு மாலை சாற்றி திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வது போல ஸ்ரீரங்கத்து ரங்கனை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்காக மார்கழி நோன்பிருந்த மாதம் தனுர் மாதம் என்கிற மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்துக்கு உரிய ஆராதிக்கக்கூடிய பெருமாள் யாருன்னா கேசவ பெருமாள், ஆதிகேசவ பெருமாள். அதனால தான் இன்றைக்கும் ராமானுஜர் பிறந்த அவதார பதியிலேயும் சுவாமிக்கு பேர் ஆதிகேசவ பெருமாள் என்று ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் திருப்பதார் மன்னர், அங்கே ஆதிகேசவ பெருமாள். அந்த அண்ணாவானர ராமானுஜர் அவதாரப்பதி ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் மாதிரி இங்கே ரங்கமன்னாரையும் கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ என்று வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். எத்தனை ஒத்துமை பாருங்கோ ராமானுஜருக்கும் ஆண்டாளுக்கும். எப்பவுமே ஆழ்வார்கள் ஆச்சாரியனை கொண்டாடுவார்கள், ஆச்சாரியர்கள் ஆழ்வாரை கொண்டாடுவார்கள், இருவரும் சேர்ந்து பெருமாளை கொண்டாடுவார்கள். இதுவல்லவோ ஏற்றம் என்ன அப்படி பெரியாழ்வார் கொண்டாடுகிறார். நாயகி பாவத்தில் பெரியாழ்வார் பாசுரம் பாடியிருக்கிறார். அதுபோல பராங்குச்ச நாயகியாக பரகால நாயகியாக நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வாரும் நாயகி பாவத்தில் பாசுரம் பாடியிருக்கிறார்கள். இப்படி தனக்கு குழந்தையா பாவித்து பக்தி பண்ணுவது ஒரு வகை பக்தி. இதுக்கு வாத்சல்ய பக்தின்னு பேர். ரெண்டாவது, அவனை தலைவனாகவும் நம்மை குடிமக்களாகவும் நினைத்து பாசுரம் பாடுவது. இது மாதிரி பல ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். அப்படி பாடக்கூடிய பக்திக்கு தாஸ்ய பக்தி அப்படின்னு பேர். மூணாவது, தோழனாக பாவித்து பாடுவது. அர்ஜுனனுக்கு பகவான் தோழனாக இருக்கிறான், குச்சேலனுக்கு பகவான் தோழனாக இருக்கிறான். இப்படியெல்லாம் தோழனாக இருந்து பாவித்து பாடுவதற்கு சக்ய பக்தி அப்படின்னு பேர். அப்படி சக்ய பக்தியை கொடுத்தா ராமன் ஆஞ்சநேய பெருமானுக்கு அவன் தாசபக்தி பண்ணான். ஆனால் ராமன் அப்படியே தோழமையினாலே ஆஞ்சநேயருக்கு, ஏன்னா சீதை என் உயிராய் இருக்கிற சீதையை மீட்டு கொடுத்ததுனாலே சுந்தரா என்று என்னையே தந்தேன். ஆஞ்சநேயன் பண்ண காரியத்துக்கு எதை பிரதிபலனாக கொடுக்க முடியும்? அதனால் எப்படி சீனிவாச ஸ்ரீவாரி உண்டியலில் நாம் 1 ரூபா போட்டுட்டா பெரிய பாரமாக நினச்சி நமக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுக்குறானோ, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொல்வார்கள். இந்த தேரனுடைய அடிப்பகுதியை பாருங்கள். மரத்தை எத்தனை அழகாக சிற்பமாக இங்கே கடைந்து செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாயக்கர் காலத்து சிற்பப்பணி. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சித்திர தேரிலே பகவான் அசைந்து வருகிறான். மலை புரைத்தோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலரு குலைய நுற்று வரும் பட்டழிய பார்த்தன் சிலை வளைய தின்தேர் முன் நின்ற செங்கன் அளவலை வந்த அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று பெரியாழ்வார் பாசுரம். மலை புரை தேர் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலரு குறைய நுற்றுவரும் பட்டழிய பார்த்தன் சிலை வளைய தின்தேர் மேல் முன்னின்ற என்று திருப்பாசுரம். மேல் முன்னின்ற இங்கே பாருங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ராதபீஜில் தேர் வர அவனை முன்னால் இருந்து பார்க்கணும்னு மேல் மாடியிலேருந்து பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டிலே மேல் மாடி, பால்கனி, முதல் மாடி, 2வது மாடி எல்லாம் மேல் விதானங்களிலே இருந்து அந்த பெருமாளை கண்ணுற வேண்டும், அதுவே நமக்கு கதி, பிறந்ததனுடைய பிறவி பயன் என்று இங்கே கீழிருந்தும் மேலிருந்தும் பெருமாளையே பார்க்க வேண்டும் என்று இவர்களெல்லாம் அப்படியே ஓடி ஓடி சலித்து அந்த பெருமானை பார்த்து 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 கண்களிலே பரவசப்பட்டு போகிற நிலையை பார்க்கிறோம். இதைத்தான் அன்னைக்கே பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். மலைபுரை தோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலரு குலைய நுற்று வரும் பட்டடிய பார்த்தன் சிலைவளையத்தின் தேர் மேல் முன்னின்ற செங்கன் அளவலை வந்த அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று தெரிவிக்கிறார். மற்றொரு திருப்பாசுரம் தேர்ப்பாசுரத்திலே வெள்ளை வெளிசங்கு வெஞ்சுழத் திரு சக்கரமேந்து கையன் உள்ள இடம் வினவில் உமக்கிரை வம்மின் சுவடுரைக்கேன் வெள்ளை புறவி குரங்கு வெள்கொடி தேர்மிசை முன்பு நின்று கள்ளப்படைத்துணையாகி பாரதம் கைசெய்யக் கண்டருளார் என்று பெரியாழ்வார் திருப்பாசுரம். அன்னைக்கு பாரத போரிலே குருட்சேத்திரத்தில் வெள்ளை புறவி, இங்கே எப்படி 4 குதிரைகள் இந்த தேர் செலுத்துவதற்காக பிரம்மா கையில் இந்த குதிரையை பிடிச்சுட்டு இருக்காரோ, அது மாதிரி வெள்ளை புறவிகளை பிடிச்சுண்டு விஜயனுக்கு
அர்ஜுனனுக்கு தேர் செலுத்தி வந்தார் இந்த ராஜமன்னாராகிய கிருஷ்ணபெருமான். அன்றைக்கி குருக்ஷேத்திர போரில் அங்கே வெல்கொடி, குரங்கு கொடி அந்த குருக்ஷேத்திர போரில் கிருஷ்ணன் செலுத்திய தேர் மேலே இருந்தது. குரங்கு கொடினா ஆஞ்சநேயர் எப்போவுமே தைரியத்தையும் சாதுரியத்தையும் நல்ல புத்தியையும் செல்வாக்கையும் சொல்வாக்கையும் மனோதிடத்தையும் நித்திய சிரஞ்சீவி தன்மையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியவர், ஆரோக்கியத்தை தரக்கூடியவர். அதனால தான் ஆஞ்சநேயருக்கு ஸ்லோகம் பண்ணும் பொழுது புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதாக அஜாட்யம் பக்படுத்வஞ்ச அனுமஸ்மரணாத் பவேத் அசாதசாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம்பதாக ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஆஞ்சநேய சுவாமியை மனசால தியானம் பண்ணிட்டு கிளம்பினாலே ஆபதாம கத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதம் லோகா அபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம்னு ஆபத்திலே ராமநாமத்தை சொல்லிட்டாலே ஆஞ்சநேயன் முன்னாடி தேரில் பெருமாளுக்குன்னா தேர், நாமெல்லாம் ஒரு பஸ்ஸுலேயோ கார்லேயோ ஸ்கூட்டர்லேயோ இல்லை நடந்தோ ஒரு பயணப்படுகிறோம் ஒரு இடத்துக்குன்னா அந்த பயண துணையாக ஆபதாம கத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகா அபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம். ராமநாமத்தை சொல்லி கிளம்பணும். அப்படி கிளம்பினா நமக்கு பயண துணையாக ராமன நெஞ்சிலே சீதையோடு சுமந்திருக்கக்கூடிய நித்திய சிரஞ்சீவியான ஆஞ்சநேய சுவாமி நமக்கு முன்னாடி கொடியில் எப்படி தேராக இருக்கணும் அப்படி வருவானாம். இதை பாருங்கள், சீதனங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆண்டாளுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த சீதனம் அற்புதமாக 6ஆம் திருநாள் அன்னைக்கு கனகத்தண்டிகள் ரங்கமன்னார் யானை வாகனத்தில் வர அன்னைக்கு இந்த சீதனமானது கொண்டு சமர்ப்பிப்பார்கள். இந்த ஆண்டாளுக்கு கட்டிக்கொள்ளக்கூடிய அந்த சேலை, ரங்கமன்னார் தரிக்கக்கூடிய வஸ்திரங்கள், தலையிலே கட்டக்கூடிய அந்த அற்புதமான தலை சுற்றி சாட்டக்கூடிய அந்த கிரீடம் எல்லாம் வஸ்திரத்திலே செய்து அவர்கள் சீர்வரிசையாக ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த காட்சியையும் 8ஆம் நாளிலே நடந்த அந்த காட்சி ஸ்ரீரங்கத்திலேருந்தே புறப்பட்டு அங்கே ஸ்ரீரங்கத்து பட்டரே கொண்டு சேர்க்கக்கூடிய காட்சியும் நம்முடைய இந்த டிடி தமிழ் தொலைக்காட்சியிலே மிகச் சிறப்பாக நாம் கண்ணுறக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். உண்மையிலே நாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பயணம் செய்து அங்கே இந்த ராஜவீதியில் போனால் கூட இந்த டிடி தொலைக்காட்சியில் எப்படி அழகாக அருமையாக ஒளிப்பதிவாளர்கள் இதுக்காகவே 2-3 நாட்கள் முன்பாகவே இந்த விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்து அவர்கள் கண் துஞ்சாது பசி தூக்கம் பாராது எந்த இடத்திலே வைத்து இந்த ஒளிப்பதிவை செய்தால் பக்தர்களுக்கு பரிபூரணமாக ஆண்டாள் தேர் உற்சவம் முதற்கொண்டு இங்கே எடுக்கக்கூடிய சிறந்த உற்சவ திருக்காட்சிகளை காண்பிக்கலாம் என்று அவர்கள் நுழைந்து கட்டிக்கொண்டு சிறப்பான ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டிடி தமிழ் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர்களுக்கெல்லாம் இந்த ரங்கமன்னார் ஆண்டாளுடைய பரிபூரண கடாட்சம் கிடைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அத்தனை சிரமப்பட்டு நாம் கண்கள் நுழையாத இடங்களெல்லாம் அவர்கள் அந்த கேமராவுடைய அந்த ஒளியானது நுழைந்து நமக்கு படம் பிடித்து நம் நெஞ்சிலே அந்த திருக்காட்சி இடம் பிடிக்க நமக்கு ஒளிப்பதிவு செய்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நாம் அங்கே சென்றால் கூட இவ்வளவு அருகாமையிலே சுவாமியையும் ஆண்டாள் நாச்சியாரையும் தரிசிக்க முடியுமா அந்த கூட்டத்திலே? ஆனால் நம் இல்லத்திலே அமர்ந்து கொண்டு நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காது இடம் கொண்ட டிடி தமிழ் தொலைக்காட்சியிலே மிக அற்புதமாக இதை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பெரும் பேறு என்று சொல்வார்கள். அப்படி ஆழ்வார்கள் தேர்ப்பாசுரத்திலே தெரிவிக்கிறார், மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள மாயன் ராவணன் மேல் சரமாரி தாய் தலை அற்று வீழ தொடுத்த தலைவன் வர எங்கும் காணேன். முன்னழகையும் ஒரு பக்கம் பார்க்கிறோம். ஆண்டாள்
சுவாமிகளுடைய ரங்கமன்னாருடைய பின்னழகையும் ஒரு புறம் இப்பொழுது நாம் இதற்கு முன்பு உள்ள காட்சியில் ஏதோ பாருங்கள், பின்னழகு சேவை, முன்னழகு சேவை, பின்னழகு சேவை என்று அந்த அலங்கார சேவையை இவர்களெல்லாம் கோலாட்டமிட்டு கொண்டு இங்கே வீதிகளிலே பாடி வருகிறார்கள். எப்போவுமே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுகுபா நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு என்று ஆண்டாள் திருப்பாவையில் காட்டித் தருகிறார். 4 விதமான பக்தியில் நம்மால் சக்கிய பக்தின்னு பெருமாளுக்கு தோழனாக முடியாது. அதுக்கு ஒரு குசேலனை போல பக்தி நம்ம இடத்துல இருந்தால் தான் அந்த தோழமை பக்தி பண்ண முடியும். அர்ஜுனனை போல பக்தி இருந்தால் தான் தோழமை பக்தி பண்ண முடியும். ஒரு தாசிய பக்தி பண்ணலைன்னா ஒரு ஆஞ்சநேயனை போல ஒரு அடக்கம் இருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட சிறந்தது ஒரு சாதாரண மனுஷராக இந்த அலைக்கடல் விருதுநகரிலே குழுமி இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜ வீதியில் மக்களோடு மக்களாய் நாமும் அந்த வைகுந்த வாசனான மலையப்ப சுவாமியான ஸ்ரீ ரங்கராஜனான அந்த அற்புதமான ரங்கமன்னாருடைய திருநாமத்தை கோவிந்தா 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 என்று 3 முறை அழைத்து விட்டால் போதும். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் சிறுபேரழைத்தனவும் சிறி அருளாதே என்றால் சுவாமிக்கு பெரிய பெரிய திருநாமங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த திருநாமங்கள்லாம் ரொம்ப சின்னதாக போச்சாம். எந்த திருநாமத்துக்கு முன்புனா கோவிந்தா என்கிற இந்த திருநாமத்துக்கு முன்பு பெரிய பெரிய திருநாமங்கள்லாம் சின்னதாக போச்சு. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே என்னார். அப்போது பூர்வாச்சாரியர் தெரிவிக்கிறார், ஆண்டாளிடத்தில் பெருமாள் தெரிவித்தாரா, நீ சொன்னதுதாமா எனக்கு பெரிய திருநாமம். ஏனென்றால் பாவை பாடிய வாயால் கோதா என்கிற அந்த திருநாமத்தை கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் பண்ணினாயே. திருவாடிப்பூர நந்தவனத்தில் கோதா என்கிற பேர் என்ன அப்படின்னா கோவிந்தா என்கிற நாமத்தினுடைய சுருக்கம்தான் கோதா. முதல் எழுத்து கோவிந்தால, கடைசி எழுத்து தா. அப்போ கோவிந்தா என்கிற நாமத்தை சுருக்கினா கோதா என்று வருகிறது. அதனால தான் பூமி பிராட்டியார் 3 முடிச்சு முந்தானை முடித்தாக முடிந்து கொண்டு இந்த 3 விஷயத்தை பாகவதர்கள் செய்தால் போதும். என்ன 3 விஷயம்? பெருமாளுடைய திருவடியிலே மலர்களால் அர்ச்சனை பண்ணணும். 2வது அவருடைய நாமத்தை உறக்க பேசணும். 3வது அவர் திருவடியிலே விழுந்து நாம் நமஸ்காரம் பண்ணோம். ஆத்ம சமர்ப்பணம்னு பேர். எதுவுமே என்னால் ஆவது ஊரிலே காணியில்லை உறவுரு மற்றொருவர் இல்லை பாரிலே நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி என்று நாம் சேர்த்த செல்வம், பேரு, புகழ், அந்தஸ்து, பதவி இதெல்லாம் ஒரு நாள் காணாமல் போகும் அல்லது நிலை மாறிப்போகும். ஆனால் நிலையான செல்வம் எதுனா நமக்காக தேர் நிலையிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த திருத்தேரிலே பார்க்கக்கூடிய ரங்கமன்னார் ஆண்டாளுடைய திருவடிகள் தான் உயர்ந்த செல்வம். அதனால தான் திருவாய்மொழி 1000 திருப்பாசுரங்கள் நம்மாழ்வார் சமர்ப்பித்தாள். 12 ஆழ்வார்களில் தலையாய ஆழ்வார், பிரதானமான ஆழ்வார் யாருன்னா நம்மாழ்வார் தான். அவர் தான் சுவாமியுடைய திருவடிகளாகவே இருக்கார். வைகுண்ட ஏகாதசியில் நம்மாழ்வாருக்குத்தான் சுவாமி அந்த பரமபத சேவையை காட்டி தன்னுடைய திருவடி வாரத்தில் அவர் சேர்த்து கொள்ளக்கூடிய பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள்லாம் அந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே நாம் தொடர்ச்சியாக கண்ணுறுவதை பார்க்கிறோம். அந்த ஆழ்வார்களில் நம்மாழ்வார் 1000 திருப்பாசுரங்கள். அதற்கு பேர் திருவாய்மொழின்னு பேர். திருனா கோதையாகிய பூமி பிராட்டியாராகிய லக்ஷ்மி சீதாலக்ஷ்மி, பூமாதேவியாக இருக்கிற ஆண்டாள் லக்ஷ்மி, கோதாலக்ஷ்மி என்கிற ஐஸ்வர்ய லக்ஷ்மியான இந்த லக்ஷ்மிக்கு திருன்னு பேர். அந்த திரு ஆடிப்பூரத்து ஜகத்துதித்த நாயகி, அவளுடைய வாய்மொழி, அவளுடைய வாயாலே வந்த பாசுரங்களை ஒற்றி இந்த நம்மாழ்வார் கடைசியிலே தன்னுடைய திருவாய்மொழி பாசுரங்களை வச்சிருக்கார். ஆனால் அந்த திருவாய்மொழியிலே இந்த ராஜமன்னார் இப்பொழுது பார்த்துட்டு இருக்கோமே, முதல் பாசுரம் என்ன பாடுறார்? உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவன், அவன் மயர்வரு மதிநலம் அருளினன் எவன்,
அவன் துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே. இதோ பாருங்கள், கண்ணேறு படுமென்று கற்பூர ஆரத்தி காட்டுகிறார்கள். இந்த மரச்சிற்பங்கள் பார்த்தீங்களான்னா இந்த வெஞ்சாமரம் என்கிற கவரி வீசுவதற்காக வானத்திலே இருக்கக்கூடிய திதிநித்யா தேவதைகள் எல்லாம் இங்கே தேர்தட்டிலே வந்து வெஞ்சாமரம் வீசுவது போல ரக்க கட்டி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இங்கே பக்த கோடிகள் ஆண்டாளுடைய நாச்சியாருடைய தோழிமார்களைப் போலவே இந்த தாய்மார்களெல்லாம் அந்த திருமஞ்சன சேவை, விசேஷ திருமஞ்சன சேவை, இதை பார்ப்பதற்கு நாம் காண கண்கோடி வேண்டும், கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த விசேஷ திருமஞ்சனமானது பார்ப்பதற்காக இந்த மண்டபத்திலே இவர்களெல்லாம் கூடியிருக்கிறார்கள். இந்த விசேஷ திருமஞ்சனம் 8ஆம் நாள் காலையிலே ஆண்டாள் ரங்கமன்னார் பல்லக்கிலே திருவீதி பரப்பாடு கண்டு அருளிய பிறகு அன்றைக்கு மதியம் ஏகாந்த திருமஞ்சனம் என்கிற இந்த திருமஞ்சனமானது ஏக சிம்மாசனத்திலே தொங்க தொங்க அந்த திருமாங்கல்யத்தோடு திருமார்வத்திலே சூடிக்கொண்டு சுங்குடி சேலை அப்படின்னே பேர். இந்த சுங்குடி சேலை விசேஷமாக அணிவார்கள் பெண்கள். அப்படி சுங்குடி சேலை அப்படி சுருக்கணிந்து அந்த மடியிலே சொருகி கொண்டால் அந்த சுருக்கு மடியிலே பெருமாள் சுருண்டு போவானாம். இப்படிப்பட்ட அந்த திருமஞ்சனத்திற்கு, ஏகாந்த திருமஞ்சனத்திற்குரிய அந்த நீர் கலசங்கள், அந்த கலசங்களுக்கு பட்டர் சுவாமிகள் ஆரத்தி காண்பித்து அந்த நீர் கலசங்களினாலே திருமஞ்சனம் நடைபெறக்கூடிய காட்சியும், அதுபோல அந்த அற்புதமான தீப ஆராதனை காட்சியும் நாம் இப்பொழுது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அந்த ஏக சிம்மாசனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான திருமஞ்சன காட்சிக்கு இவர் ஆண்டாளானவள் ஒரு திருப்பாசுரம் வாரணமாயிரம் என்கிற பாசுரத்திலே பாடுகிறார். இது பாலாலே இப்பொழுது திருமஞ்சனம் நடக்கிறது. குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் அட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆணைமேல் மஞ்சனமாட்ட கனாக்கண்டேன் தோழினான். திருமஞ்சனம் என்று இதற்கு பெயர். மஞ்சனம்னா 2 பொருளுங்க. பள்ளி அறை என்று சொல்லக்கூடிய பெருமாளோடு சயனித்திருக்கக்கூடிய இடத்திற்கு மஞ்சனம் என்று பெயர். மற்றொன்று பெருமாளோடு சேர்ந்து நீராடக்கூடிய காட்சிக்கு மஞ்சனம் என்று பெயர். அப்படி இந்த இடத்துல ஆண்டாள் அற்புதமாக நாச்சியார் திருமொழியில் 6ஆம் திருமொழியிலே வாரணமாயிரம் என்கிற திருப்பாசுரத்தில் 10ஆம் திருப்பாசுரமாக சேவிக்கிறாள். எம்பெருமானுக்கு குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் அட்டித்து. ஆண்டாளுடைய நாச்சியாருடைய திருமேனியில் பார்த்தீங்களான்னா இந்த கலப சந்தனம் என்கிற அந்த சந்தனமானது குளிர்ந்த சந்தனம் அரைத்து பூசி இருக்கிறார்கள். குளிர் சாந்தம், அந்த சாந்தம் என்கிற சந்தனம் அட்டித்து குங்குமம் அப்பி, திருமாங்கல்யத்திலேயும் திருமேனியிலேயும் குங்குமமானது திலகம் சர்த்தி குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் அட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கு அவனோடும் ராஜமன்னாரோடு சேர்ந்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோடுவார். கந்த பொடி என்று சொல்லக்கூடிய அந்த கஸ்தூரி சந்தனம், கஸ்தூரி மஞ்சள் என்கிற அந்த மூலிகை பொடிகளெல்லாம் சேர்த்து கந்த பொடியினாலே இங்கே நீராடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த வாய் நல்லார்கள் மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மா களிற்றன்னான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான்னு இந்த திருமஞ்சனத்தில் எம்பெருமானோடு சேர்த்தி திருமஞ்சனம் என்கிற இந்த ஏகாந்த திருமஞ்சனம் பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஏகாந்த திருமஞ்சனம் 8ஆம் நாள் அன்று மதியம் நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். இந்த 8ஆம் நாள் அன்று ராத்திரி தான் புஷ்ப பல்லாக்கிலே ஆண்டாள் புறப்படுவாள். குதிரை வாகனத்திலே ஸ்ரீ ரங்கமன்னா புறப்படுவார். இதோ பாருங்கள், இந்த சீக்காய் தூள் என்று சொல்லக்கூடிய அரப்பு பொடி, அந்த பொடிகள் உள்ளிட்ட மூலிகை வஸ்துக்கள் சேர்க்கப்பட்ட அந்த கந்த மூலிகை திருநீரினாலே ஆண்டாள் மஞ்சனமாட எந்த வாரணமாயிரம் பாசுரத்திலே கனவு கண்டாலோ அந்த கனவினை வருடந்தோறும் இங்கே பிரம்மா பூர்த்தி பண்ணி வைக்கிறார்.
இப்படி 8ஆம் நாள் மகோற்சவத்தில், திருவாடிப்பூர மகோத்சவத்தில் இங்கே அற்புதமான அந்த மங்கள நீராட்டு, அதுவும் எப்படின்னா திருமாங்கல்ய தாரணம் பண்ணிக்கும் போது வதுவதர்களாக இருக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு நாள் இந்த நீராட்டல் என்பது நடத்துவார்கள். அதற்கு மார்கழி நீராட்டல்னே பேர். மிகவும் விசேஷமாக இந்த இளநீரினாலே இங்கே விசேஷ திருமஞ்சனம் நடைபெறுவதை பார்க்கிறோம். ஆண்டாளுக்கு தைலக்காப்பு என்று ஒரு விசேஷ நிகழ்வு ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிறது மார்கழி மாதத்தில். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் மார்கழி மாதம் ஆண்டாள் தைலக்காப்புக்கு 61 மூலிகைகள் அடங்கிய 40 நாட்கள் காய்ச்சிய தைலம் சார்த்தப்படுகிறது. இதோ இளநீர்னாலே இங்கே ரங்கமன்னாருடைய திருவடிக்கும் ஆண்டாளுக்கும் திருமஞ்சனம் நடப்பது போல மார்கழியில் தைலத்தினாலே தைலக்காப்பு ஆண்டாளுக்கு 61 மூலிகைகள் அடங்கிய 40 நாட்கள் சுண்டக்காய்ச்சிய தைலம். அதில் நல்லெண்ணெய், பசும்பால், நெல்லிக்காய், தாழம்பூ, இளநீர் போல பல பொருட்கள் சேர்த்து 7 படி எண்ணெய் அது வரும்படியாக சுண்ட காய்ச்சுவார்கள் 40 நாளைக்கு. அப்படி காய்ச்சி அந்த 7 படியில் 4 படி தான் அது சுண்டி 7 படி எண்ணெய் 4 படியாக மாறிடுவான். அது மாதிரி எடுத்த எண்ணெயை சாத்துவார். இது பாருங்கள், காலில் கடல்களில் அந்த அழகான சிலம்பு அணிந்திருக்கிறார் ரங்கமன்னார். அவருடைய அழகான அந்த செவிப்பூ என்கிற அவருடைய கர்ண குண்டலங்களை பார்க்கிறோம். ஆண்டாளுடைய திருவேணி முகமண்டலத்தை பார்க்கிறோம். இளநீரினாலே மார்கழி நீராட்டல் என்று மார்கழியில் எப்படி நீராட்டல் உற்சவம் ஆண்டாள் கண்டருள்வாளோ அந்த நேரத்தில் அந்த தைலக்காப்பு சாற்றுவார்கள். அந்த தைலத்தை ஆண்டாள் சூடி கலைந்த பிறகு 8 நாளைக்கு பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது விசேஷம். இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாம் தரிசிக்கலாம், அந்த தைலத்தை வாங்கிக்கலாம். அது மாதிரி இங்கே ஏக சிம்மாசனத்திலே இந்த 8ஆம் நாள் அன்று பிற்பகலிலே இந்த ஏகாந்த திருமஞ்சனம் என்கிற திருமஞ்சனத்தை சுவாமியோடு கண்டருளுகிறாள் ஆண்டாள். தூய பெருநீர் யமுனை துறைமனை என்ற ஆண்டாள் பாசுரம். அந்த யமுனா நதிக்கே தூய பெருநீர்னு பேராம். ஏன் யமுனைக்கு அந்த பேர், கோதாவரிக்கு அந்த பேர் கிடைக்கலையாம். ஏன் அப்படின்னா ராமனுடைய அயோத்தியா பட்டணத்தை சரயூ நதி சங்கமித்தார் போல அதற்கடுத்த அடுக்கில் கங்கையும் அதற்கடுத்து கோதாவரியும் வலம் கொழிக்க பாய்ந்த பொழுது சீதையை கவர்ந்து போனான் ராவணன். அவன் போன திசையை ராமன் அழுது கேட்ட பொழுது கலையே பரியே பரிமானே நீ என்று கேட்ட பொழுது கோதாவரி வாய் திறக்கவே இல்லை, ராவனுக்கு பயந்து. இதோ பாருங்கள், தேனாலே இங்கே குளிர திருமஞ்சன சேவை. இந்த வாய்ப்பாட்டு என்கிற பாடல் பாடக்கூடிய சங்கீதக்காரர்கள், வாய்ப்பாட்டு பாடக்கூடியவர்கள், பாடல்கள் பாடக்கூடியவர்கள், இவர்கள்லாம் குரல் வளம் நல்லா வரணும்னா பாடகர்கள் தேனால பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் பண்ணி பார்க்க வேண்டும். தேனாலே அபிஷேகம் பண்ணால் அவர்களுக்கு தேன் போன்ற குரல் வரும். தேன் எப்படி தைலதார போல அப்படியே தாரையாக வருமாம், அறுபடாமல். அதுபோல் அந்த குரல் வளம் திக்காமல் சங்கீதம் மேம்படம்னா அதுபோல் பேசக்கூடியவர்கள், சொற்பொழிவாற்றக்கூடியவர்கள், உபன்யாசம் பண்ணக்கூடியவர்கள், வாங்கேயக்காரர்கள், அதுபோல் பேராசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இந்த மாதிரி பேச்சில் சிறந்த பேச்சு பேச வேண்டும். தங்கு தடையில்லாமல் சொற்றொடர் பிழையில்லாமல் பேசணும்னா அவர்களெல்லாம் தேனால் அபிஷேகம், அது மாதிரி தயிரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், கந்தப்பொடியினாலே அபிஷேகம், இளநீரினாலே அபிஷேகம், பாலாலே அபிஷேகம் என்று பல அபிஷேகம் கண்டருளி இப்போது சந்தனக்காப்பு திருமார்வத்திலே சாற்றி சந்தன நீரினாலே திருமுடியிலே அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இதைத்தான் கல்யாணத்தன்னைக்கு தம்பதிகள் பண்ணிப்பார்கள். ஸ்ரீரங்கத்தில் விசேஷமாக இதுக்குன்னு பரிவட்டம் கட்டிய யானை மேலே கொண்டு போய் அந்த பூர்ண கும்ப கலசத்தில் காவேரி கரையிலேருந்து அம்மா மண்டபத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வருவார்கள், தீர்த்த மண்டபத்திலேருந்து. அது மாதிரி இங்கே பூர்ண கும்ப கலசத்திலேருந்து அந்த பாவனையாக எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து பட்டர் சுவாமிகள் இங்கே பட்டர் பிரானாக பெரியாழ்வார் கொண்டாடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த கலச திருநீர், இதைத்தான் ஆண்டாள் பாடினார். குங்குமம் அப்பி
குளிர்சாந்த மட்டித்து மங்கள வீதி வதம் செய்து மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆணைமேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான் என்று அற்புதமான திருமஞ்சன காட்சியை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தோம். இதோ தேர் மெல்ல தன்னுடைய அந்த திரும்பு காலிலே திரும்பி ரதவீதியிலே வரக்கூடிய அந்த நிகழ்வையும் நாம் இந்த டிடி தமிழ் தொலைக்காட்சியிலே கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். தேருக்கென்றே பல பாசுரங்கள் ஆழ்வார் பெருமக்கள் பாடி அருளியிருக்கிறார்கள். ருக்மிணி கல்யாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருக்மிணி பிராட்டி ஆண்டாளை போலவே திருக்கல்யாணம் பண்ணா கண்ணனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த ருக்மிணி குழந்தையிலேருந்தே கண்ணனுடைய குண பூர்த்திகளை கேட்டு கேட்டே வளர்ந்தாள். அதனால ஆனால் அவனுடைய அண்ணா ருக்மி இருக்கானே அவன் தனக்கு தோழனாக இருக்கிற சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நியமனம் பண்ணி கல்யாண பத்திரிகையெல்லாம் அடித்து மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டான் கல்யாணத்துக்காக. ஆனால் ருக்மிணி தனக்கு தெரிந்த ஒரு அந்தனர் மூலமாக கிருஷ்ணனுக்கு ஒரு கடிதாசி எழுதி ஷீட்டு கொடுத்து அனுப்புகிறாள். அதுக்கு சப்தபதி ஸ்லோகம்னு பேர். 7 ஸ்லோகத்தினாலே கண்ணா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன், அதனால் உனக்கே பிறந்த என்னை வேறொருவர் கை கொள்ளுவதற்கு நான் ஒருபோதும் விடமாட்டேன். அது மாதிரி ஒரு நிலை எனக்கு வருமானால் நான் தீயிலே புகுந்து என்னுடைய ஆயுளை முடித்து கொள்வேன். ஆகையினாலே நீ தேரெடுத்து கொண்டு விரைந்து இந்த சிசுபாலன் என்னை கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்பாக என்னை கூட்டிக் கொண்டு போய் திருக்கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டுமென்னு ருக்மிணி பிராட்டி பிரார்த்தித்தாள். அவள் பிரார்த்தனைக்கு இறங்கி அற்புதமாக வந்த கதையை நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் கோடிட்டு காட்டுகிறாள். இதோ திரும்பக்காலில் திரும்பி இந்த தேர் வேகமாக வரக்கூடிய அந்த ரதத்தில் ரதம் ரதவீதியில் திரும்பக்கூடிய காட்சியை பாருங்கள். ஒரு சேர முன்னால் இவர்கள் அந்த வஸ்திரங்களினாலும் முரசடித்து சிமிஞ்சை பண்ணும்போது வரத்தை பிடித்து இழுப்பார்கள். அதே சமயத்தில் சறுக்கு மரக்கட்டைகள் இதில் எண்ணெய் தடவிருக்கும். அந்த மரக்கட்டையால் தேர்காலில் கொடுத்து திருப்புவார்கள். அதே சமயம் பின்னால் பின்கட்டைகளினாலே உண்டி தள்ளுவார்கள். இது 3 ஒரே நேர்த்தியாக ஒன்று சேர்ந்து வரும் பொழுது இந்த தேர் ஒய்யாரமாக திரும்பி நடக்கிடும். அன்றைக்கி ருக்மிணிக்கு தேரெடுத்துன்னு கிட்டன் அவளை தூக்கிண்டு போய் கல்யாணம் பண்ணான். இதை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி பாசுரம் பாடுறாள். கண்ணாலம் கோடித்து கண்ணிதன்னை கைபிடிப்பான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசு அழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைபிடித்த பெண்ணாளன் பேணும்பூர் பேரும் அரங்கமே என்று பாடுகிறார். சிசுபாலன் மாப்பிள்ளை போல அலங்காரம்லாம் பண்ணிட்டுருக்கான். பண்ணி கந்த தைலங்கள்லாம் பூசிண்டு பஞ்சகச்சம் கட்டிண்டு அப்படி மாப்பிள்ளை ஜோடனையாக கையில் ஒரு செண்டு வச்சுண்டு அப்படிலாம் பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளைக்குரிய எல்லா வைபவங்களையும் சிசுபாலன் அந்த மணமேடையில் பண்ணிட்டுருக்கானாம். ஆனால் ருக்மிணி அப்போவும் மனசு தளரல. எங்கள் அண்ணா எவ்வளவு தன்னுடைய தோழனான சிசுபாலனை கல்யாணம் பண்ணணுன்னாலும் நம்பியாயிருக்கிற அழகர் கோவில் நம்பினவரை கைவிட மாட்டார் என்று நம்பினாள். நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான்னு நாரணன் நம்பி அப்படின்னார். நாராயணன் நம்பினா ஒருபோதும் நாராயணன் கைவிடுவதில்லை. உடனே இவன் எல்லா கல்யாண வைபவத்தையும் சிசுபாலம் பண்ணிக்கிறான். கண்ணாலம் கோடித்து கண்ணிதன்னை கைபிடிப்பான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன். மாப்பிள்ளை அலங்காரம்லாம் பண்ணிட்டு மணமாலை போட்டுண்டு கையில் செண்டு வச்சுண்டு அப்படியே நீர் சுற்றி அவருக்கு ஊஞ்சல் எல்லாம் பண்ணிருக்கான். ஆனால் அவன் அண்ணாந்திருக்க ஆங்கவளை கைபிடித்த பெண்ணாளன் பேருமூர். எங்கேருந்து வந்தான் தெரில, சூறக்காத்து மாதிரி கருட பகவான் தூக்கிட்டு வந்தார் பெருமாளை. அந்த கருடன் மேலே ஆரோகடித்த அந்த சுவாமி தேர் எடுத்துன்னு வந்தான். அப்படியே ருக்மிணியை லாவகமாக தன் கையால் பிடித்தான். அனைத்து பிடித்து தூக்கி தன்னுடைய தேரில் வச்சுட்டு சிட்டாக கடலுக்கு நடுவில் நிர்மாணிக்கப்பட்ட துவாரகாபதி என்கிற அந்த துவாரகையை நோக்கி பறந்துட்டான். அதனால தான் ஆண்டாள் இதை குறிப்பிட்டு பாசுரம்பாடுகள் வாரணமாயிரம்
என்கிற திருப்பாசுரத்தில் துவரையார் மன்னன் அப்படின்னு அவனை குறிப்பிட்டு சொல்லுகிறார். துவரையார் மன்னன்னா துவாரகாதீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய துவாரகாதிபதி அப்படின்றதான அந்த ராஜ மன்னார், ராஜனாக இருக்கக்கூடியவன், ஒரு ராஜாங்கத்துக்கு ராஜா. இந்த ராஜ மன்னார் தானே சுவாமி. 100 இடத்துல சொல்கிறார் வாரணமாயிரம் ஸ்லோகத்தில், கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதுர் இளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப் புகுத கனாக்கண்டேன் தோழினான் என்று திருப்பாசுரம் வாரணமாயிரம் என்கிற அந்த 6ஆம் திருமொழியில், நாச்சியார் திருமொழியில் அற்புதமான 5வது திருப்பாசுரமாக ஆண்டாள் பாடியிருக்கார். இதை பாருங்கள், எப்படி மாப்பிள்ளை அலங்காரத்தில் ராஜமன்னார் நமக்கு அந்த வெண்பட்டு உடுத்தி வைர கிரீடம் சார்த்தி கொண்டு ஆண்டாள் ஸ்வர்ண கிளி வச்சுட்டுருக்காள். அங்கே கொடுக்குற புஷ்பத்தெல்லாம் இந்த தோளில் இருக்கிற கிளி தான் முதல்ல சூடிக்கிறது. ஆண்டாளுக்கு என்னென்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஆச்சார் திருமணி சொல்கிறார், கூட்டிலிருந்து எப்பொழுதும் என் கோலக்கிளி உலகளந்தான் வரக்கூவும் அப்படின்னு. எப்பவும் உலகளந்த பெருமாளாக இருக்கிற அந்த விக்ரமன், திருவிக்கிரமன் என்கிற சுவாமியை இந்த கிளி கூவிண்டே இருக்குமாம். இதோ பாருங்கள், அழகான அந்த தட்டு ஆரத்தி, பல தீபம்னு சொல்வார், கலச தீபம், கதிரொளி தீபம் என்றெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் வாரணமாயிரம் அந்த பாசுரத்தில் பாடியிருக்கிறார். கலசமுடன் தீபம் என்று அழகாக பாடுறார். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி, இதான் கலச தீபம். இதை வாரணமாயிரத்தில் பாடுறார். இந்த தீபத்தை பார்த்தா கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணம் கைகூடி வரும், குழந்தை பேர் இல்லாதவாளுக்கு சத்புத்திர சந்தான பிராப்தி என்கிற குழந்தை பேர் கிடைக்கும். அப்படி கலச தீபம் தேரில் ரொம்ப முக்கியம். அந்த கலச தீபத்தை கண்ணுறக்கூடிய காட்சி கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதுர் இளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கணாக்கண்ணேன் தோழினான் என்று அற்புதமான பாசுரம். தேர்ப்பாசுரங்களிலே பல பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள். இதில் ஆண்டாள் பாடுறாள் 2 பாசுரங்கள் தேர்ப்பாசுரமா. மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள மாயன் இராவணன் மேல் சரமாரி தாய் தலை அற்று வீழ தொடுத்த தலைவன் வர எங்கும் காணேன் என்று பாடுகிறார். தலைவனாக பாவித்து பாடுவது 4 வகை பக்தியிலே தாஸ்ய பக்தி அப்படின்னு பேர். ஆண்டாளை வந்து ஆழ்வார்களில் முதல் ஆழ்வாரை போல 1ஆம் திருவாய்மொழியிலே வைத்து கொண்டாடுகிறோம். 4000 திவ்ய பிரபந்தம் 4 திருவாய்மொழியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் 1000, 2வது 1000, 3வது 1000, 4வது 1000, 4வது 1000 தான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்கள். அதில் முதல் 1000 முதல்ல இடம் பெற்றிருக்கிறது யாருடைய பாசுரங்கள்னா, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வாருடைய முதல் பாசுரங்கள். அதை ஒட்டி அவருடைய பெண்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய பாசுரங்கள். இவை 2ம் தான் முதல் 1000 முதல் பாசுரங்களாக அமைந்திருக்கிறது. ஏன்னா மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார் உபதேச ரத்னமாலையில், 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று உபதேச ரத்னமாலையில் அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். 5 குடிக்கொரு சந்ததி, ஆயர்பாடி கோகுலம். இவர் கிருஷ்ணர் பிறந்தது பார்த்திங்களன்னா தாய் மாமனான கம்சமகா சக்கரவர்த்தியினுடைய காராகிரகம். பாதி ராத்திரியில் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் பாத ராத்திரியில் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே பூட்டிய விலங்குகள், அம்மா அப்பா வந்து விலங்கிட்டு இருக்க தாய் வயிற்றிலேருந்து வந்து பிறக்கிறார் சுவாமி. வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜகத்துக்கே குருவாக அந்த வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம், தேவகி வசுதேவனு குழந்தையாக பிறந்தார். பிறக்கும்போதே சுவாமி அப்படின்ற சுவாமித்துவத்தோடையே பிறந்தார் சுவாமி. ஒரு குழந்தை 2 கையோடு தானே இருக்கும். இங்கே பாருங்கள், பிரம்மாவே 2 கையோடு தான் தேர் ஓட்டுறார். கையில் ஒரு கையில் சவுக்கு வச்சுட்டுருக்கார்.
ஆனால் சுவாமி 4 திருக்கரங்களோட வந்து பிறந்தார். இன்றைக்கும் ஸ்ரீவைகுந்தம் போகிற முமுட்சுக்களுக்கு 2 கை 4 கையாக மாறிடுமாம். அங்கே இருக்கிற நித்தியபரர்களுக்கு, கைங்கரியபரர்களுக்கு, மூக்ஷுக்களுக்கு 4 கரங்கள் இருக்குமாம். அதுதான் ஸ்ரீவைஷ்ணவ குலதீபம்னு, ஸ்ரீவைஷ்ணவர் நித்தியசூரிகள் என்பதற்கு அது வந்து ஒரு அத்தாட்சி, விவரணம். அப்படி 4 திருத்தோள்கள் ஸ்ரீவைஷ்ணவத்திலே கொண்டாடக்கூடிய நாராயணுடைய பக்தர்களுக்கு பரமபதத்திலே உண்டாகிவிடும் என்கிறார்கள். அப்படி பெருமாள் என்ன பண்ணார், 4 திருத்தோள்களோடு வந்து பஞ்ச ஆயுதங்களை தரித்து கொண்டு வந்து பிறந்தான். உடனே தாயான அந்த வசுதேவர் தேவகி வந்து பிரார்த்தித்தாள், ஏண்டா கிருஷ்ணா, ஏற்கனவே 8வது குழந்தையால் தனக்கு கேடு வரும்னு அசரீரி வாக்கு கேட்டதுலேருந்து தூக்கத்தையே விட்டுட்டா அந்த தீய புந்தி கஞ்சன். அதனால உன்னை எப்போ 8வது பிள்ளை பிறப்பான்னு உன்னையே பார்த்துட்டு இருக்கும்போது நீ அதுக்கேற்ற போல பஞ்ச ஆயுதங்களை எடுத்துட்டு பிறந்துட்டியே, ஒருத்தி மகனாய் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு அற்புதமாக ஒருத்தி மகனாக நான் பிறந்தேன்னு நினைக்காதே. இந்த ஆயர்பாடியில் 5 லட்சம் குடிகள் இருக்கிறது. அதுதான் 5 குடிக்கொரு சந்ததியாயின்னு பாடுகிறார் மணவாள மாமுனிகள். 5 லட்சம் குடிகள் ஆயர்பாடியில். இந்த 5 லட்சம் குடும்பத்தில் எல்லா குழந்தைக்கும் என்ன பேர் வைக்கிறான்னா கிருஷ்ணா, கோவிந்தா, இப்படிதான் பேர் வச்சுருக்கா. பெண் பிள்ளையே பிறந்தா கூட அந்த பெண் பிள்ளைக்கும் கோவிந்தான்னு பேர் வச்சு அதுக்கு வலைக்கொண்டை, எடைக்கொண்டை, சாயக்கொண்டை இதெல்லாம் போட்டு ராக்குடி வச்சு பின்னக்கால் போட்டு பின்னி குஞ்சலங்கள் வைத்து தரித்து அப்படியே ஒரு ஆண்டாள் கிடிமாலைகள் சார்த்தி அந்த பெண் பிள்ளைய அப்படி வளர்க்குறாளாம். அதனால தான் இவன் நான் ஒருத்தியான தேவகிக்கு மட்டும் பிறக்கலை, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. தமிழில் என்ன சொல்லியிருக்கணும், ஒருத்தி மகனாய் பிறந்து இன்னொருத்தி மகனாய் என்று தானே பாச்சுரும் பாடிருக்கணும். ஆனால் ஆண்டாள் எப்படி பாடியிருக்கிறார், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய்னா. இவளும் ஒருத்தி அவளும் ஒருத்தினா, இன்னொருத்தினா மாற்றாந்தாய், மற்றொரு தாய், வேறொரு தாய்னு வந்துடும். கிருஷ்ணன் அப்படி பாவிக்கலையாம். எல்லோரும் என்னை பெற்ற தாய் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தான் குழந்தையானான். அதனால தான் பெற்ற தாயும் ஒருத்தி தான், மற்ற தாயும் ஒருத்தி தான் என்று ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்துன்னு அந்த தேவகிக்கு கொடுத்த அந்த புத்திர வாத்சல்ய புகழ் கீர்த்திய யசோதை நந்தகோபருக்கும் கொடுக்க ஆயர்வாடிக்கு போய் சேர்ந்தான். இதை பார்த்து தான் ஆண்டாள் என்ன பண்ணார், இந்த ஒருத்திக்கு மணாளன் என்கிற இவன், நான் இந்த மார்கழி நோன்பு நோக்கிறேனே, இந்த ஒருத்திக்கும் அவன் மணாளனாக வேண்டும். அதைத்தான் கண்ணாலம் கோடித்து கண்ணிதனை கைபிடிப்பான், தின்னாந்திருந்த சிசுபாலன் தேசடித்து அண்ணாந்திருந்து இருக்கவே ஆங்கவளை கைபிடித்த பெண்ணாளன் பேணுவூர் பேரும் திருவரங்கமென திருவரங்கத்தியம்பானை கைதலம் பற்றி கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டாள். அப்போது அன்னைக்கு ருக்மணிக்கு தேரெடுத்துன்னு வந்து நீ கல்யாணம் பண்ணியே துவாரகாதீசனாக அதிர புகுத கனா கண்டேன் தோழினான்னு, அதுபோல் என்னையும் இந்த ஆயர்பாடி குழந்தையாக பிறந்த என்னையும் நீ கைத்தலம் கொள்ள வேண்டும். அதனால தான் சுற்றத்து தோழியாக இருக்கிற ஆண்டாளுக்கு நிறைய பெண் தோழிகள் உண்டு. அனுகிரகைன்னு ஒருத்தி இருக்காள், சுசீலைன்னு ஒருத்தி இருக்காள், அதுபோல் பிரச்சைன்னு ஒருத்தி இருக்காள். இப்படி நிறைய தோழிமார்கள். அந்த சுஷீலா என்கிற பேருடையவளுக்கால அந்த பேருக்கே என்ன வைபவம்னா, ஷீலம் அப்படின்னா கீர்த்தின்னு அர்த்தம், புகழ். அப்படிப்பட்ட சுஷீலையோடு பெருமாளோடு அந்த தேர்த்தியிலே இந்த தேர் தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல திருக்காட்சியை நமக்கு ஒளிப்பதிவு செய்ய உதவி செய்த அந்த ஒளிப்பதிவாளர்களுக்கும், குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறைக்கும், விருதுநகர் மாவட்ட காவல்துறைக்கும் நம்முடைய மனதார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த ஆண்டாளுடைய திருவடிகளை நாமும் இந்த வையத்து மக்களோடு வாழ பிரார்த்தித்து, இந்த ஆண்டாள் ரங்கமன்னாருடைய இந்த சேவையை இந்த ரதத்திலே யாரெல்லாம் தரிசித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டாளுடைய கருணையினாலே எல்லா விதமான
சதுர்வித புருஷார்த்தங்களும் கிடைக்க வேண்டுமென்று ஆண்டாளுடைய திருவடிக்கு மங்களம் பாடி நாமும் நிலையம் திரும்ப தயாராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஆண்டாளுடைய திருவிழாவை கண்ட எல்லோரும் வாழ வேண்டும். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.